தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 26வது வாக்கியத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும், உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பல தேசங்களில் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் பலவிதமான வழிபாடுகள், கடவுள் நம்பிக்கைகள் இருக்கின்றன. எனவே இந்த கூட்டமானது மதங்களும் கிறிஸ்தவமும் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் கைப்பிரதிகள் மூலமாக நாம் பலருக்கு விநியோகித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தின் சிறப்புகள் ஒருவேளை நாம் அழைத்தவர்கள் வரவில்லை என்றாலும் இவைகள் சிடி, விசிடி, ஆடியோ கேசட், வீடியோ கேசட்லெல்லாம் கிடைக்கும். நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்து, அதாவது வாங்கி கொடுத்து, விலை கொடுத்து வாங்கி கொடுத்து நீங்கள் ஊழியத்தை நடத்துங்கள். வாங்கி கொடுத்தோன்னு என்கிட்ட சும்மா வாங்கிட்டு போய் கொடுக்கக்கூடாது. இது நோக்கம் மெய்ப்பொருளை, மெய்யான தேவனை கண்டு கொள்வது எப்படி? பல நம்பிக்கைகள் இருக்கின்றது. ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காகவே மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆனால் இந்த மதங்களிலே நன்மைகளும் உண்டு. என்ன நன்மை என்று சொன்னால், இறைவனை அடைவதற்கு, அறிந்து கொள்வதற்கு மதங்கள் கண்டிப்பாக அவசியம். பவுலப்பர் சொல்லுகிறார், மார்க்க வேதங்கள் உங்களுக்குள் அவசியம் தேவையாயிருக்கிறது என்று சொன்னார். மார்க்க வேதங்கள் இல்லாவிட்டால் மெய்யான மார்க்கத்தை அறிந்து கொள்வது கடினம். ஆகவே பலவிதமான நம்பிக்கைகளை நாம் வைத்திருக்கிறோம். உங்களுக்குள் தெரியும், கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏராளமான பிரிவுகள் இருப்பதன் நோக்கம் வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்ப்பதற்காகவே இத்தனை விதமான டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. ஒரு வகையிலே நன்மை செய்தாலும் மற்றொரு வகையிலே மதம் தீமையாயிருக்கிறதை பார்க்கும். மத கலவரங்கள், மத சண்டைகள், விரோதங்கள், வெறுப்புகள், போட்டி பொறாமைகள், இவைகளெல்லாம் மதத்தினாலே உண்டாகக்கூடிய தீமைகள். ஆகவே மதம் என்பது வெறியாக இருக்கக்கூடாது. யானைக்கு மதம் பிடித்து கொண்டது என்று சொல்லுகிறோம். சும்மா இருக்குமா? அது மதம் பிடித்த யானை அநேகருக்கு அழிவை உண்டாக்கும். மதம் என்று சொன்னாலே ஒரு வகையிலே வெறி என்றே சொல்லலாம். ஒவ்வொரு மதஸ்தர்களும் தங்களுடைய மதம்தான் சிறந்தது என்பதை நிரூபிப்பதற்காக வெறித்தன்மையோடு கூட செயல்படுவது மக்களுக்கு அழிவை உண்டாக்குகிறது. மத கலவரத்தினாலே எத்தனையோ உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. அப்பாவி உயிர்கள் எல்லாம் வீணாய். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மத கலவரங்கள் உண்டு. காரணம், இந்தியாவில் ஏராளமான மதங்கள் இருக்கிறது. கத்தோலிக்கர்களுக்கும் புரோட்டஸ்டன்ட்களுக்கும் இன்றைக்கும் சண்டை உண்டு. இங்கிலாந்து கிறிஸ்தவர்கள், அயர்லாந்து கிறிஸ்தவர்கள் என்று அவர்களுக்குள்ளே வித்தியாசமான கோட்பாடுகள். புத்த மதத்திலே பிரிவுகள், இஸ்லாமியத்திலே 3 பிரிவுகள். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன என்றால், நான் உன்னை விட அதிகம் அறிந்திருக்கிறேன், நான் சொல்வதுதான் சரி. ஆகவே மதங்கள் தீமைக்கும் காரணமாயிருக்கிறது, நன்மைக்கும் காரணமாயிருக்கிறது. இந்த மதம் அவசியமா என்ற ஒரு கேள்வியும் உண்டு. அதை நாம் முடிவிலே சிந்திப்பலாம். நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். மதங்களை யார் உண்டாக்கியது என்ற ஒரு கேள்வியும் நமக்கு தேவை. எனவே இந்த வாரம், இன்றைக்கும் நாளைக்கும் சில முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் இவைகளை கவனித்து மற்றவர்களுக்கும் சொல்லி ஆத்ம ஆதாயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். பூர்வ காலத்திலே
மதம் அல்லது கடவுள் என்ற ஒன்றை மனிதன் அறியாமல் இருந்தான். அது கற்காலம் என்று சொல்லலாம். பூர்வகாலத்து மனிதனுக்கு ஒன்றுமே தெரியாது. கடவுள் என்ற ஒரு எண்ணம் கூட அவன் உள்ளத்தில் வரவில்லை. காரணம் என்ன என்றால், பாவமானது கடவுளையும் மனிதனையும் பிரித்து வைத்து விட்டது. எனவே கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு மனிதனால் முடியவில்லை. பாவம் அவனை தடுத்து விட்டது. இந்த பாவம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஹிந்து பாவம், கிறிஸ்தவ பாவம், முஸ்லீம் பாவம் என்றெல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரன் பாவம், ஜெர்மனி பாவம், ஜப்பான் பாவம், இந்தியா பாவம், இப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாவம் பாவம் தான். இல்லை பெரிய பாவமும் கிடையாது, சின்ன பாவமும் கிடையாது, ஆண் பாவமும் இல்லை, பெண் பாவமும் இல்லை. எல்லாம் பாவம் என்றால் ஒன்று தான். பாப் என்ற சமஸ்கிருத வார்த்தையை தமிழிலே பாபம் என்று சொல்லுகிறோம். தமிழிலே அதற்கு ஒரு நல்ல வார்த்தை உண்டு, மலம் என்று வைத்திருக்கிறார். தமிழிலே பாவத்துக்கு மலம், சகசமலம். சகசம் என்றால் தொடர்பு, தொடர்புடைய பாவம். எப்படி தொடர்புடையது? தகப்பன் தாய் வழியாக பிள்ளைக்கு வருகிறது. பைபிளில் படித்தீர்களானால், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாபத்திலே கற்பம் தரித்தாள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தாய் என்றால் பெற்ற தாயை அவர் சொல்லவில்லை, ஆதி தாய், முதல் தாய். அந்த முதல் தாய் செய்த ஒரு மீறுதலினாலே அவளுக்குள் எல்லாரும் பாபிகளாக மாறிவிட்டார். இதைத்தான் நம்முடைய பழமொழியிலும் பார்க்கிறோம். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறக்கிறான் என்றெல்லாம் பழமொழி சொல்லும். தாய் தகப்பனுடைய குணம் பிள்ளைக்கு அமைவது இயற்கை. நமது வீட்டிலேயே சில சமயம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? பிள்ளையினுடைய குணங்களை பார்த்து இது அம்மா மாதிரி, இது அப்பா மாதிரி என்று சொல்லுகிறோம். குணம். ஏன் இந்த குழந்தை சண்டை போடுது? அவங்க அப்பா மாதிரி. ஏன் இது எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்குது? அது அவங்க அம்மா மாதிரி. இந்த குணம் இரத்தத்தின் வழியாக வந்துவிடுது. தொடர்பு உடைய பாவம், சகசமலம். அப்ப மனிதனுக்குள் பாவம் இருக்கிறது என்பதை எல்லா மதத்தினரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பாவமே இல்லைன்னு யாரும் சொல்லல. கடவுளை நம்பாத புத்த மார்க்கத்தார், ஜைன மார்க்கத்தார் கூட தாங்கள் இந்த உலகத்திலே பல பிறவிகள் எடுத்து பாபத்தலையிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று நம்புகிறார்கள். அவர்கள் பல பிறவி கொள்கையை வைத்திருப்பதற்கு காரணமே கடவுளை அறியாத நிலை. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் நமக்கு எல்லாம் செய்வார் என்று நம்பியிருப்பார்கள். அவர்கள் கடவுளற்ற மார்க்கத்தை உண்டாக்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. உன்னுடைய மரணத்துக்கு பின்னால என்ன என்று கேட்டால் தெரியாது. நான் பல பிறவிகள் எடுத்து கடைசியில் ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகி அப்படியே காற்றோட கலந்துருவேன் என்று அவர்கள் சொல்வார்கள். இது நம்பிக்கையற்ற தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். ஆகவே பாவம் கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் நன்றாய் தெரியும். படித்தவனுக்கும் தெரியும், படிக்காதவனுக்கும் தெரியும். நல்லவனுக்கும் தெரியும், கெட்டவனுக்கும் தெரியும். நல்லவன் நல்ல பாவம் செய்வான், கெட்டவன் கெட்ட பாவம் செய்வான். நல்லா குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டு பாத்திரம் பண்ணமெல்லாம் உடைச்சி, மனைவியை அடித்து, பிள்ளைகளை அடித்து, தெருவில் போய் உருண்டுகிட்டு இருக்கிறவன் கெட்ட பாவி. நல்லா குடிச்சிட்டு வீட்டில் போய் கம்முன்னு படிச்சுட்டு போத்திக்கிட்டு படுத்துக்கிறவன் நல்ல பாவி. ஆனால் ரெண்டு பேரும் குடிகாரன் தான், நல்ல வித்தியாசமே கிடையாது. படித்தவன் படித்த பாவம் செய்வான், படிக்காதவன் படிக்காத பாவம் செய்வான். புத்திசாலித்தனமாக பாவம் செஞ்சு தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறவங்க உண்டு, புத்தி இல்லாமல் செஞ்சு மாட்டிக்கிறவங்க உண்டு. மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் திருட, மாட்டாதவங்கெல்லாம் யோக்கியம் கிடையாது. மாட்டாதவனும் கூட அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னை காத்து கொள்கிறான். ஆகவே பாவம் தொடர்புடையது. பைபிள் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நிர்பந்தமான மனிதன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நல்லது செய்வது என்னிடத்தில் இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் குடிக்க வேண்டாம் தான் சார் நினைக்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் இழுத்துக்கிட்டு போயிடுது, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சூழ்நிலை அந்த மாதிரி என்று
சூழ்நிலை, நண்பர்கள் இவர்கள் மேல பழிய போட்டு நாம் நம்மை திருப்தி செய்து கொள்கிறோம். ஆகினாலே பாவம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சின்ன பிள்ளையிலிருந்து வயதானவங்க வரைக்கும் பாவம் ஆட்கொண்டு இருக்கிறது. ஆகவே மனிதன் பாவத்திலே வாழ்ந்த காலத்தில் கடவுளை பற்றி அறிகின்ற அறிவு அவனுக்கு இல்லை. அப்படியானால் அவன் கடவுளை எப்படி அறிந்து கொள்வது? அவனுக்குத்தான் பாவம் அவனை மறைத்து விட்டதே. எப்படி அவன் கடவுளை அறிய வைப்பது? ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 19ஆம் வாக்கியத்தில், பாவத்தை குறித்த அறிவு அவர்களுக்குள் இருக்கிறது. 19-20 வாசிக்கிறோம், அவர்கள் போக்கு சொல்வதற்கு இடமில்லை. 20ஆம் வாக்கியத்தில் தெளிவாக சொல்வது, உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு இவை காட்டப்படுகின்றன. தெய்வம் பாவ மனிதன் மீது அன்பு கொண்டதினாலே அவன் தன்னை அறியாதிருக்கும் வேளையில் தன்னால் உண்டாக்கப்பட்டவைகளை கொண்டு கடவுள் ஒருவர் உண்டு என்பதை நம்ப வைக்கிறார். இது ஆண்டவருடைய அன்பை காட்டுகிறது. அவன் தான் பாவம் செஞ்சு போயிட்டானேன்னு அவர் விட்டுறல. மனிதன் வீழ்ச்சி அடைந்தாலும் அவனில் ஒரு ஆட்சியை அவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். வீழ்ச்சியில் இறைவனுடைய ஆட்சி என்றே சொல்லலாம். எப்படியாவது அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தடவியாகிலும் என்று சொல்லுகிறார். தடவி பார்த்தாகுது. அப்ப இறைவனுடைய அன்பு தன்னை மனிதனுக்கு கடவுளாக காட்டுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முதலாவது வழி இயற்கை வழி, தான் உண்டாக்கினவைகளை கொண்டு. சங்க இலக்கியங்களில் எல்லாம் கடவுளை பற்றியோ மதங்களை பற்றியோ எதுவும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டு ஓலை சுவடிகள், சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகிறார்களே, அவைகளிலே கடவுளை பற்றி மதங்களை பற்றி ஒரு குறிப்பும் இல்லை. கடவுளை பற்றி வருவதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின்பாடு வந்த இலக்கியங்களில் தான் காணப்படுகிறதே தவிர கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள இலக்கியங்களிலே இல்லை. ஆனால் இயற்கையை வழிபட்டதை பற்றி சில இலக்கியங்கள், தொல்காப்பியம், ஐந்திணை போன்ற சில செய்யுட்கள் சொல்லுகிறது. மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்புதை வரு வழியும் வழிதலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல. இயற்கை, இயற்கையை மனிதன் கடவுள் என்று நம்பினான். மண் திணிந்த நிலன், மண்ணால் நிறையப்பட்ட பூமியை பார்க்கிறான். இதுல எத்தனை விளைச்சல்கள், மரம், செடி, கொடி, ஆடு, மாடுகள், மிருகங்கள் எல்லாம் பார்த்துக்கான். ஏப்பா எங்க போனா உயரம், மலை எவ்வளவு பெருசு இருக்கு, அங்கிருந்து பார்த்தா பூமி எவ்வளவு பெருசு தெரியுது. ஆகவே மண்ணை அவன் கடவுள் என்று நினைத்ததிலே வியப்பில்லை. மண் திணிந்த நிலன், நிலன் ஏந்திய விசும்பு, விசும்பு என்றால் ஆகாயம். நிலம் மேலே பார்த்தா, நிலத்திலிருந்து பார்த்தால் ஆகாயம், ஆகாய விரிவிலே அவன் பார்க்கின்ற அதிசயங்களே, அப்பா அது ஒரு கடவுள், ஆகாயம் கடவுள். விசும்பு தை வரு வழி, அந்த ஆகாயத்தின் வழியாக வருகின்ற வழி என்றால் காற்று. பெரிய காற்று அடித்து அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? சூறாவளி என்று சொல்லுகிறோம். சூறையாடி கொண்டு போகிற காற்று சூறாவளி. வழி என்றால் காற்று. அந்த விசும்பின் வழியாக, ஆகாயத்தின் வழியாக வருகின்ற காற்று பலமான மரங்களை வேரோடு புரட்டி விடுகிறது. 10 பேர் சேர்ந்தாலும் மரத்தை அசைக்க முடியாது. ஆனால் காற்று வேரோடு சாய்த்து விடுகிறது. ஆகவே காற்று தன்னை விட சக்தி வாய்ந்தது என்று நினைத்து காற்றை தெய்வமாக நினைத்தார். அந்த காற்று அடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று மரங்கள் உராய்வதனால் ஏற்படுகிற தீ, தீ பக்கத்தில் போக முடியல. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் எரிச்சிருது. பக்கத்தில் போனால் நம்மளும் எரிஞ்சிருவோம். தீயை பார்த்து மனுஷன் ஓட ஆரம்பிச்சான். ஆகவே இந்த தீயை பார்த்தான், இது ஒரு கடவுள். அக்னி, தீ, நெருப்பு, இது ஒரு கடவுள். அப்ப நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் கலந்த உலக மயக்கம். 5 நிலை தொல்காப்பியத்தில் சொல்கிறார். அப்போ இந்த அக்னியினால ஏற்படக்கூடிய உஷ்ணம் அப்படியே மேகத்துல கலந்து குளிர் காற்று வீசும்போது மழையாய் பொழிகிறது. சின்ன சின்ன துளியா விழுகுது, பெரிய வெள்ளமா போகுது. இப்போ டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் மகாராஷ்டிரா, பாம்பே எல்லாம் தண்ணியில் மூழ்கி கிடக்குது. கடந்த 100 ஆண்டுகளில் இந்த மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அழிவெல்லாம் ரொம்ப அதிகமாக நியூஸில் வருது, டிவியில் காட்டுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால்,
இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளம். ஜெர்மனியிலிருந்து என்னுடைய மகள் ஃபோனில் பேசினா, பயங்கரமான ஒரு 20 நிமிஷம் ஒரு மழை பெஞ்சதான், கல் மழை, நல்லா முட்டை பெருசு, ஐஸு முட்டை பெருசு, இவ்வளோ பெருசு, காரு, வீடு, ஜன்னல், கண்ணாடி எல்லாம் சுக்கா நொறுங்கி போச்சு. எத்தனையோ வீடுகள் பொத்தலாகி போச்சு. என் மக வீட்டில் மேலே ஓடெல்லாம் உடஞ்சி, இப்போ எல்லார் வீட்லேயும் மேலே பிளாஸ்டிக் ஆயுதம் போட்டு குடிசையில் போட்டிருப்பாங்க பாருங்கள், குடிசை ஜனங்கள் பிளாஸ்டிக் துணி விரித்து, அது மாதிரி பணக்காரங்கள்லாம் பிளாஸ்டிக் துணி விரித்து உட்காந்துருக்குறாங்க. சேல்னு போட்டு ஆயிரக்கணக்கில் கார் வெளியில் நிறுத்தி வச்சுருப்பாங்க, செகண்ட் ஹேண்ட் கார், ஃபஸ்ட் கிளாஸ் கார் எல்லாம் போச்சு, அடித்து நொறுக்கி எல்லாம். எங்கள் மருமகன் காரும் எல்லாம் போச்சு. சும்மா ஒரு 20 நிமிஷத்தில் ஊரை கொள்ளையடிச்சிட்டு போனேன். பயிர் பச்சைகள், வயலில் விளைஞ்ச எல்லாம் போச்சு, மக்காச்சோளம் போச்சு, உருளைக்கிழங்கு போச்சு, எல்லாம் போச்சு. ஜனங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. சில பேர் கடவுளை திட்டுறாங்களாம், ஏன் கடவுள் இப்படிலாம் செய்கிறாருன்னு. எல்லாருக்கும் கடவுள் மேலே தான் குற்றம் சொல்லதை தவிர தங்களுடைய குற்றம் என்னன்னு அவங்க யோசித்து பார்க்குறதே இல்லை. கேவலமான பாவங்களை செய்கிற ஜனங்கள் வஞ்சனையான சம்பாத்தியம், பிறர் அடுத்துக்கடுத்து சம்பாதிப்பது, கொலை கொள்ளை, விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய நாடுகள் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தேசம் முதல் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலும் பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயும் மகாராஷ்டிரா, குஜராத்தில் ஏராளமான அழிவுகள் காணப்படுகின்றன. காரணம், அங்குள்ள மக்கள் கடவுளை நினைக்கிறது இல்லை, மதஸ்தர்கள். ஆனால் கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. நாத்திகனாவது கடவுள் இல்லைன்னுறான். ஆத்திகன் கடவுள் உண்டு என்று சொல்லிக்கொண்டே அவரை இல்லாமல் ஆக்குறான். அதான் வித்தியாசம் நாத்திகனுக்கும் ஆத்திகனுக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா வம்பே இல்லை, அவன் என்னன்னாலும் செய்யலாம். இவன் கடவுள் உண்டுன்னு சொல்லிக்கிட்டே கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்கிறான். ஆக பொதுவாக இந்த இயற்கை சக்திகள் கடவுள்களாக அவனுக்கு தோற்றப்பட்டன. ரிக்வேதத்தினுடைய முதல் வார்த்தை அக்னி என்று ஆரம்பிக்கிறது. பைபிளில் முதல்ல என்ன சொல்லியிருக்குது? ஆதியிலே தேவன். அப்போ இன்னைக்கு உலகத்தில் உள்ள பலவிதமான மார்க்கங்கள், கிறிஸ்துவ இயேசுவுக்கு முன்பு உலக சரித்திரத்தை ஆண்டவர் இரண்டாக பிரிச்சிட்டார், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று. இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் பிறந்த நாள் என்னப்பான்னா, கிறிஸ்துவுக்கு பின் 1934 வருஷம் பிறந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. கம்யூனிஸ்டுக்காரன், நாத்திகன் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் இல்லைன்னு சொன்னா கூட ஒத்துக்கிறான். ஆக அந்த கிறிஸ்துவுக்கு முன்பு என்று பார்த்தால், உலக அளவிலே பார்த்தால், கிறிஸ்துவுக்கு முன் 4000 ஆண்டுகளிலே யூதம் என்ற ஒரு மார்க்கம் அமைக்கப்பட்டது. இது தேவனால் அமைக்கப்பட்ட, வழிநடத்தப்பட்ட ஒரு மார்க்கம். ஆபிரகாம் என்ற ஒரு நல்ல ஐயாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவர் கிறிஸ்தவர் இல்லை, அவர் யூதரும் இல்லை. அவங்க அப்பா விக்கிரகம் வணங்கி கொண்டிருந்த, விக்கிரகங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தவர். ஆக அந்த அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் வழியாக ஒரு மார்க்கத்தை மோசையை கொண்டு நிறுவினார். அதுதான் யூத மார்க்கம். அந்த யூத மார்க்கத்தில் இறைவன் பிறந்தபடியினாலே அந்த யூத மார்க்கத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தையும் நீங்கள் படி. ரோமர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். படிக்கிறீங்களா? ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்படியே 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி. ரோமர் 13:10. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார்,
அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இப்ப கிறிஸ்து இயேசு வேற இல்லை, அன்பு வேற இல்லை, ரெண்டு ஒன்று தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் லவ் அப்படின்னு போட்டிருப்போம். தேவன் அன்பாக இருக்கிறார். இங்கிலீஷில் சொன்னாலும் தமிழில் சொன்னாலும் தேவன் அன்பாக தான் இருப்பார். இங்கிலீஷில் சொன்னால் ரொம்ப அன்பாக இருப்பார்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒரே அன்பு தான். அதே போல் நம்ம கடவுளை பற்றி சொல்லும்போது ஈஸ்வர் மகான் ஹை அப்படின்றான் வட இந்தியாவில். ஈஸ்வர் மகான் அப்படின்னா கர்த்தர் பெரியவர். நம்ம கூட தமிழில் கர்த்தர் பெரியவர்னு சொல்கிறோம். அரபு நாட்டில் அரபு பாஷை தெரிஞ்சவ எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர் அப்படிமா. நம்ம அல்லாஹு அக்பர்னு சொன்ன உடனே முஸ்லீம் நினைக்கிறோம். அல்லானா முஸ்லீம் கடவுள் இல்லை, ஈஸ்வர்னா இந்து கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்துனா கிறிஸ்தவ கடவுள் இல்லை, யெகோவானா யூத கடவுள் இல்லை. இதெல்லாம் காரண பெயர்கள். எல் எலா எலோஹீம் என்ற எபிரேய எழுத்திலிருந்து எல் எலா, அதுதான் அல்லாஹ் அப்படின்னு முஸ்லீம் சொல்றாங்க. எல் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எல் எல் என்ற பேரு அல்லது யா யெகோவாவுக்கு, அந்த யா என்று யாவே, யா எல் ரெண்டும் பைபிளில் நிறைய இருக்கும். தீர்க்கதரிசிகள் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசாயா, எரேமியா, சபனியா, ஒபதியா, மல்கியா, எல்லாம் யாவில் முடியும். அல்லது தானியேல், ஜோயல், எசேக்கியல் எல்ல முடியும். தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கடவுளுடைய பேரை தங்களோடு சேர்த்துக் கொள்வார்கள் ஆசையாக. நம்ம கூட சில சமயத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் இயேசுன்னு பேர் வச்சுக்கிறது இல்லை, ஆனால் இயேசுதாசன், இயேசு நேசன், இயேசு அடியான் அப்படின்லாம் வச்சுக்குவாங்க இல்லையா? மற்றவங்கெல்லாம் அவங்க கடவுள் பேரை டைரெக்டாக வச்சுருக்காங்க. டேய் கணேசா ஏன்டா பீடி குடிக்கிற அப்படின்னு. அந்த கடவுள் பேரை வைக்கிறதுல ஆபத்து இருக்குது. கடவுள் பேரை தங்களுக்கு ஏதோ கடவுளை வாயில கூப்பிடுற மாதிரி நினச்சிக்கிட்டு பிள்ளைங்க வைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அது ஆபத்தில் முடிஞ்சிருது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டேனியல் என்ற ஒரு கல்லூரி மாணவன் அந்த ராகிங்கில் ஒரு பையனை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு பையில் போட்டு வித்தியாசமான இடங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டான். பேப்பரில் வந்து அது தானியல் இப்படி செய்தான் அப்படின்னா, தானியல் பெரிய தீர்க்கதரிசி, அவர் பேரில் ஒருத்தன் அப்படி செஞ்சான்னா அது நமக்கெல்லாம் அவமானமாக இருக்குது. அது மாதிரி சில நேரங்களில் பேர் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் அவன் வாழ்க்கையிலே இறைவன் இல்லாவிட்டால் அந்த பேரில் பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய மேரின்னு பேர் வச்சுக்கிட்டு லோக்கு லோக்குன்னு இருமிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் அந்த பேருக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம். கண்ணப்பன் அப்படின்னா ஒரு பார்வையில் இருக்காது, நடராஜன்னா நொண்டி நொண்டி போயிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது சம்மந்தம் இல்லாத வாழ்க்கையாக அது பார்த்தா சிரிப்பாகவும் இருக்கும். ஆக காரண பெயர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் மொழி வாரியாக, அல்லாஹ் என்ற அரபு மொழியிலே அமைந்தவர்கள். அல்லானா கடவுள், யெகோவானா கடவுள், கர்த்தர் என்றால் கடவுள், தேவன் என்றால் கடவுள், கடவுள்னாலும் கடவுள். காரண பெயர்கள். கடவுள் யார் என்று அறியாத நிலையிலே கடவுள் முதலாவது இயற்கை வழியாக தன்னை வெளிப்படுத்தினார். அந்த இயற்கை வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கோட்பாடுகள். இயற்கையை வணங்கின ஒரு நிலை, அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் முன்னேறினாங்க. முன்னோர்களை வணங்கினார்கள். குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருந்திருப்பார், அவர் நல்லவராக குடும்பத்தெல்லாம் நல்லா பராமரிச்சிருப்பார். அவரை கடவுளாக நினச்சி கடைசியில் செத்து போன பின்னால் சமாதி கட்டி அதை கோயிலாகவும் மாற்றிடுவாங்க. ஆக அவர் ஒரு கடவுள் ஆகிடுவார். இது முன்னோர் வணக்கம். இன்னொன்று வீரர் வணக்கம்னு ஒன்று இருக்குது. ஒரு குழு தலைவன் ஒரு கம்யூனிட்டி, ஒரு இன மக்களை அவர் தலைவராயிருந்து முன்னால் நின்று அவர்களுக்காக போராடி அவர்களுக்கு சேவை செய்து தன்னிடத்தில் இருக்கிற மக்களை நன்றாக காத்து கொண்டால் அவரை கடவுளாக்கி விடுவார்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு வீரன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வீரன், மதுரை வீரன். மதுரை வீரன் மதுரை அவர் இருந்தார், உண்மையாகவே இருந்தார். ஒரு மிகவும் பிராமணர்களால் வகுக்கப்பட்ட ஜாதியில் தாழ்த்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர். தன்னின மக்களுக்காக அரசனையை எதிர்த்து அவர் போராடி அவர் கடைசியில் மாறுகால் வாங்கி வெட்டிட்டாங்க. இது வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மதுரை வீரனை கடவுளாக கும்பிடுகிறார்கள். இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியாது, காத்தவராயன் ஒருத்தர்.
ஊருக்குள்ள எந்த தீமையும் வராதபடிக்கு வேதா வர இரவெல்லாம் காவல் காப்பாரன் காத்தவராயன் அப்படின்னு ஒரு பேர். இப்படி வீரர் வணக்கம். இன்னொரு நிலை இந்த இயற்கை வணக்கத்தில் ஆவி வணக்கம். செத்து போனவர்களுடைய ஆவி தங்களுக்கு தீமை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள கும்பிடுவாங்க. எங்க தாத்தா என்னை இன்னும் அடிப்பார்னு நினச்சிக்கிட்டு தாத்தாவை சாமி ஆக்கிடும். ஆக இப்படி பல நிலைகள் இந்த இயற்கை வணக்கத்தில் உண்டு. இந்த நிலையில்தான் ஜனங்களுக்கு ஏதாகிலும் ஒன்றை வணங்க வேண்டும் என்ற ஆசையில் அவரவர்கள் எதையாவது ஒன்றை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் நெருப்பை வணங்கினா, ஒருத்தன் காற்றை வணங்கினா, ஒருத்தன் மழையை தண்ணீரை வணங்கினா. அதுக்கெல்லாம் தேவன் பேர் செய்துட்டான். வாயு தேவன், அக்னி தேவன். தேவ் என்றால் அறிவு, ஒளி, இப்படி சொல்லலாம், வெளிச்சம், அஞ்ஞானத்தை போக்குவது. அதோட இன் என்ற ஆண்பால் ஒருமைப்பாட்டு விகுதியை சேர்த்து தேவன் என்று பேர் வச்சிருக்கிறோம். அப்போ மனிதனுடைய அறிவு கண்களை திறப்பதற்கு ஒரு ஒளி ஆண்டவர் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ஆக ஆபிரகாம் என்பவரை தெரிந்து கொண்டு யூத மார்க்கம் என்பது கிமு 4000 ஆண்டு அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அதனுடைய நிறைவேறுதலாக கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து என்பவரால் அது நிறைவேற்றப்பட்டதனால கிறிஸ்தவத்தை தனி மதமாக சொல்லாமல் யூத மார்க்கத்தின் நிறைவேறுதல். கிறிஸ்டியானிட்டி இஸ் a fulfillment of the Old Testament. The love of God, the love of Jesus fulfilled all the commandments whichever comes in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் வருகிற எல்லா சட்டதிட்டங்களையும் தன்னுடைய சரீரத்திலே பலியிலே நிறைவேற்றி மனிதனை பாவத் தலையிலிருந்து விடுதலை செய்யும் மார்க்கத்தை உண்டு பண்ணி ஒரு பாவ மனிதனை பரிசுத்த மனிதனாக மாற்றுகிற தன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததாகவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் பின்னால் நம்ம பார்ப்போம். ஆக கிறிஸ்துவுக்கு முன்பு உள்ள சில மதங்கள், இந்த மதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ஆஸ்திரேலியாவிலலாம் மதங்கள் உண்டாகவே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கெல்லாம் மதங்கள் உண்டாகவே இல்லை. மதங்கள் தோன்றின இடம் ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கண்டம் உலகத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கர்கள், இங்கிலாந்து, ஐரோப்பியர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆசியா கண்டத்தை தேர்ட் வேர்ல்டுன்றான். மூணாவது நிலைமைக்கு வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்ற மாதிரி. செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்க கூட சந்தோஷப்படுவான். தேர்ட் ப்ரைஸ் தான் எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க. மூணாவது ப்ரைஸ் வாங்குறாங்க. நம்மளை தேர்ட் வேர்ல்டுன்னு வச்சிருக்க. ஆனால் மதங்கள் தோன்றின இடம் ஆசியா கண்டம். எகிப்து, இந்தியா, மொசொப்பத்தோமியா, இந்த 3 பெயர்களும் பைபிளில் உண்டு. மொசொப்பத்தோமியா என்பது அக்காலத்தில் வட அரபு தேசம் மொசொப்பத்தோமியா என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு ஈரான், ஈராக்குக்கு மேலே கொஞ்சம் ரஷ்யன் பார்டருக்கு கீழே ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கிற இடம் மொசொப்பத்தோமியா. இந்த மொசொப்பத்தோமியா என்ற இடத்து ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். அங்கிருந்து அவரை அழைத்தார். அதுக்கு முன்பு உள்ள மார்க்கத்தை பார்த்தீர்களானால் நீங்கள் வேணுமால் கவனித்துக் கொள்ளுங்கள். பாபிலோனிய மார்க்கம். பாபிலோன் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு ஈரான், ஈராக் என்று அழைக்கப்படுகிற 2 தேசங்களின் ஒட்டுமொத்த இடம். ஈரான், ஈராக் தான் இன்றைக்கு பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆக ஈரான், ஈராக் என்ற பாபிலோனிய மார்க்கம் விக்கிரக ஆராதனை செய்து வந்த காலம் இருந்தது. நேபுகாத் நேச்சார் பாபிலோனிய அரசர். இதெல்லாம் வரலாறு, கதை இல்லை. அவர் நேபுகாத் நேச்சார் நிறைய சிலைகளை செய்து வணங்க சொன்னார். யூதர்களையும் வணங்க கட்டாயப்படுத்தினார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்களா எகிப்திய மார்க்கம். எகிப்து இன்றைக்கும் இருக்கிறது, ஈஜிப்ட் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். எகிப்து மார்க்கம் என்பதும் கழுகை தலையாக கொண்ட மனித உடல். அதான் அவங்க சாமி. மனித உடல் இருக்கும், தலை மாத்திரம் கழுகு தலையா இருக்கும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு மேலே அராபியர்களுக்கு இருக்கக்கூடிய, எகிப்தியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம். நம்மெல்லாம் குருவி வளர்ப்போம், லவ் பேர்ட்ஸ் வளர்ப்போம், புறா வளர்ப்போம், அவன் கழுகு வளர்ப்போம். பலவிதமான கழுகு. காண்டோர் என்று ஒரு பெரிய கழுகு இருக்குது. அந்த பேரை தான் இன்றைக்கு பெரிய விமானத்துக்கு வச்சிருக்கான், கான்கார்டுன்னு வச்சிருக்கான். இந்த காண்டோர் என்ற பருந்து செட்டை மட்டும் 2 பக்கமும் பார்த்தா 20-25 நீளம் இருக்குமா. ஒரு சாதாரண ஆட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். அப்படிப்பட்ட கழுகெல்லாம் அங்கே இருக்குது.
நானும் சில பார்த்துருக்கேன். தூது அனுப்புகிற போஸ்ட்மேன் கழுகு ஒன்று இருக்குது. கரெக்டாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது காலில் கடிதம் எழுதி கட்டி விட்டுட்டுனா கரெக்டாக போய் கொடுத்துட்டு வந்துடும். அங்கேருந்து பதிலும் வாங்கிட்டு வந்துடும். அங்கே கழுகு ஏராளமான கழுகுகள் உண்டு. ஆக எகிப்திய மார்க்கம் கழுகை தலையாக கொண்ட மனித உடல் அவர்கள் கடவுளாக வைத்திருந்தார்கள். சீரிய மார்க்கம், இன்றைக்கு சிரியா தேசம் என்று சொல்லுகிறோமே, அங்கே இதுவும் விக்கிரக ஆராதனை நாடு. கிரேக்க மார்க்கம், இன்றைக்கு ஏதென்ஸ் பட்டணம் கிரீஸ் நாட்டில் ஏராளமான விக்கிரகங்கள் வணங்கப்பட்ட இடம். அவர்கள் தான் 7 நாட்களுக்கும் கிழமை பேர் வச்சாங்க. 7 கிரகங்களின் பெயர்களை 7 நாட்களுக்கு வைத்தவர்கள். இதெல்லாம் பிற்காலத்தில் ஆதியில் கிழமையெல்லாம் இல்லை, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் கிடையாது. கிரேக்கர்கள் காலத்தில் தான் கிழமைகள் உண்டாக்குனாங்க. பெருசாக தெரிஞ்சது சூரியன் சண்டே அப்படின்னு வச்சான். அடுத்தது சந்திரன் மூன் டே அப்படின்னு வச்சா தான் மண்டே அப்படின்னு வந்தது. பிறகு புதன் வெட்னஸ்டே, வீனஸ் வெட்னஸ்டே. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பேர் இருந்தது, எல்லாம் வச்சுட்டான். சேட்டன் சாட்டர்டே அப்படின்னா கடைசியில் வச்சுருக்கான். வாரத்துக்கு கடைசி நாள் சேட்டன், சனி. அப்போ இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் விக்கிரக வழிபாடு செய்தவர்கள். ரோம மார்க்கம், இன்னைக்கு ரோம ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், நிறைய விக்கிரக வணக்கம் நடந்த இடம். எபேசிய மார்க்கம், தி சிட்டி ஆஃப் எஃபீசஸ், அதனுடைய பெண் தெய்வம் தான் டயானா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வம். டயானா என்றவள் உடம்பு முழுதும் அவளுக்கு மார்பகம் இருந்ததான். ஏன்னா உலகத்துக்கே பால் சப்ளை பண்ணுற தாய் என்று அந்த தாயை அவங்க வெள்ளினால சுரூபங்கள்லாம் செஞ்சு விற்று பழிச்சு வந்தாங்க. பவுல் அங்கே போன போது நம்ம தொழிலுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு அவர் அடித்து துரத்திட்டாங்க. இப்போ இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். எபேசியர்களுக்கு ஒரு பெண் தெய்வ வணக்கம் இருந்தது. பெர்சியா என்று சொல்வது இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாலஸ்தீனம், இஸ்ரேல், இந்த இடமெல்லாம் சேர்ந்து பெர்சியா என்று நம்ம பேர் வைத்து, அந்த பெர்சிய மார்க்கம் அவர்கள் பிற்காலத்தில் ஜொராஸ்ட்ரம் என்ற ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்கள். ஒளியை, அக்கினியை கடவுளாக கொண்டவர்கள். இதெல்லாம் பூர்வ காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு இந்த ஆசியா கண்டத்தின் மத்திய ஆசியாவில் இருந்த பலவிதமான வணக்கங்கள். இந்த காலத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் விக்கிரக வழிபாடுகள் இருந்தது இல்லை. நீங்கள் இதை நல்லா கவனிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்லும்போது இதை தெளிவாய் சொல்ல வேண்டும். இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே விக்கிரக ஆராதனை, எகிப்திலிருந்து ரோமாபுரி வரைக்கும் உள்ள நாடுகள் எல்லாவற்றிலும் விக்கிரக ஆராதனைகள் இருந்த பொழுது இந்திய நாட்டில் விக்கிரக வழிபாடு கிடையாது, இயற்கை வழிபாடு தான் இருந்தது. ஆகவே விக்கிரக ஆராதனை இந்தியாவில் ஆதி முதலாய் கிடையாது, பிற்காலத்தில் வந்தவையாக்கும். நம்முடைய இந்தியான்னு சொல்லும்போது எல்லாரும் இப்போ இருக்கிற இந்தியாவை பார்க்கக்கூடாது. 1947 ஆண்டுக்கு முன்னுள்ள இந்தியா, என்னை போல வயசு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அந்த காலத்து இந்தியா எப்படி இருந்ததுன்னா, ஆப்கானிஸ்தானிலிருந்து பர்மா வரைக்கும், மலேசியா, இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா எல்லாம் சேர்த்து தான் இந்தியான்னு பேர். சிந்து சமவெளி அப்படின்னு பேர். சிந்து சமவெளி. பாரசீகர்கள் படையெடுத்து வந்த போது அவர்களுக்கு சி என்ற எழுத்து கிடையாது. நான் சொல்ற எழுத்தெல்லாம் தமிழ்ல இருக்கான்னு சொல்லுங்க. ஹி இருக்கா? இருக்கா? இல்ல. சா இருக்கா? இல்ல. சா தான் இருக்கு, சா கிடையாது. கா இருக்கா? கா இருக்கா? இல்ல. இதெல்லாம் நம்ம தமிழ்ல கிடையாது. இப்போ காகம் அப்படின்னு சொல்றீங்க, 2 கா வருது. முதல் காவை எப்படி சொல்லுவீங்க? அழுத்தி சொல்லுவீங்க. கா, அப்புறம் காக்கம் அப்படின்னு சொல்றீங்க. கா ஹம். நம்ம ஒலியில ஒரே எழுத்தை உச்சரிக்க தெரிந்தவர்கள். ஆனால் தமிழுக்கு பின்வந்த சமஸ்கிருதம் இதற்கு சொல்ல தெரியாம ஒவ்வொன்றுக்கும் எழுத்து வச்சுட்டான். ஹா, ஹா, கா, ஒவ்வொன்றுக்கும் 4 எழுத்து. இந்தி சமஸ்கிருதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். காவல 4 கா, சாவல 4 சா, சா, ஜா, சா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் 4 ஒலி வச்சிருப்பாங்க. ஆக சிந்து என்ற வார்த்தையில் வருகிற சி பாரசீகர்களுக்கு உச்சரிக்க வராததுனால அவங்களுக்கு ஹி இருக்கு, சி இல்லை. அப்ப சிந்து என்ன ஆயிடுச்சு? ஹிந்து என்றாச்சு. சிந்து சமவெளி, ஹிந்து சமவெளி. ஹி நமக்கு இல்லாததுனால ஈ போடுறோம், இந்து சமவெளி. அப்ப ஹிந்து சமவெளி என்று சொல்வது மதம் அல்ல. ஹிந்து என்றால் மதம் அல்ல.
நாட்டுக்கு வைக்கப்பட்ட பெயர். இன்றைக்கு நல்லா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். மதம் என்றால் என்ன என்று தெரிஞ்சுக்கணும். நம்ம மதத்தினால என்ன தீமை வருதுன்னெலாம் நம்ம பார்க்குறோம். ஆக இன்னைக்கு இந்து மதம்னு சொன்னாங்கன்னா இந்து மதம் கிடையாது, இந்து நாட்டின் பெயர். நம்முடைய பைபிளில் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள 127 தேசங்களை ஆண்டு வந்த அகாஸ்வேரு மன்னன் காலத்திலே. இது வரலாறு, கதை இல்லை. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அந்த மாதிரி கதை இல்லை, இது வரலாறு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகள். இதுக்கு ஒரு சக்கரவர்த்தியாய் அகாஸ்வேரு இருந்தார். அப்ப இந்து தேசம் என்பது ஆங்கில பைபிள்ல இந்தியா, ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ஹிந்தி பைபிள் எடுத்தோம்னா ஹிந்துஸ்தான், அதுக்கப்புறம் எத்தியோப்பியா. ஹிந்துஸ்தான் சே எத்தியோப்பியா தக் அப்படின்னு போடுறோம், இதுல இருந்து அது வரைக்கும். அப்ப ஹி என்ற எழுத்து ஹிந்து என்று மாறிச்சு, சிந்து சமவெளி ஹிந்து சமவெளியாச்சு. அப்ப தலைநகரம் எது? காபூல். அப்ப இருந்த இந்தியாவுக்கு தலைநகரம் எது? இப்ப இருக்கிற ஆப்கானிஸ்தானுடைய தலைநகராகிய காபூல் தான் அப்ப இந்தியா முழுதுக்கும் தலைநகரா இருந்தது. ஏன்னா அங்கதான் ஜனங்கள் இருந்தாங்க, இங்க உள்ள இல்ல. பீகார், மத்திய பிரதேஷ், ஒரிசாவெல்லாம் ஜனங்களே கிடையாது, அப்போ காடா இருந்தது. ஆகவே மக்கள் வாழ்ந்த இடத்துல இருந்த காபூலை தலைநகராக கொண்ட சிந்து சமவெளி. இப்ப அங்கிருந்து கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் வந்தாங்க, கிரேக்கர்கள் வந்தாங்க, பாரசீகர்கள் வந்தாங்க, பாபிலோனியர் வந்தாங்க, யூதர்கள் வந்தாங்க, ரோமர் வந்தாங்க. இவங்களாம் ஒரு யவனர் என்று சொல்லக்கூடியவங்க. ஹிந்து குஷ் என்று சொல்லு மலை, ஒரு பெரிய மலைக்கு பேர் வச்சிருக்காங்க, ஹிந்து குஷ். ஹிந்துஸ்தான், முகலாயர்கள் வரும்போது ஹிந்துஸ்தான் என்று சொன்னாங்க. வெள்ளைக்காரர்கள் நாட்டை பிடிக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சிட்டு ஆல் இண்டியா அப்படின்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். நம்ம ரேடியோவில் கூட நீங்கள் நியூஸ் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோ. இன்னைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ கூட அவங்களுக்கு இந்தியான்னு ஒத்துக்க முடியல. திஸ் இஸ் ஆல் இண்டியா ரேடியோ என்ன சொல்லுவாங்க. அப்போ பல நாடுகள், நம்ம இந்தியாவில் மட்டும் 85 நாடு இருந்தது. அகாஸ்வேரு மன்னன் 127 நாடுகளை ஆண்டு வந்தான். பாலஸ்தீனத்தில் பல நாடுகள் ஆடு, எல்லாம் 127 நாடு. அப்ப இந்த நாடுகளை பிடிக்க வந்தவர்கள் சிலர் வியாபாரம் செய்ய வந்தவர்கள், சிலர் சுற்றுப்பயணம் செய்ய வந்தவர்கள், சிலர் இங்குள்ளவர்களின் நிலைமையை அறிந்து கொள்வதற்காக கல்வியை மாற்றி அறிந்து கொள்வது, கிராஸ் கல்ச்சுரல்னு சொல்லுவாங்க. அவங்க என்னதான் செய்றாங்க பார்த்துட்டு வரலாமே, கொஞ்ச நாள் அவங்ககிட்ட வாழ்ந்துட்டு வரலாமே, இப்படி பலவிதமான எண்ணங்களோடு வந்த மக்களை நாம் பார்க்கிறோம். ஆக இவர்கள் எல்லாரும் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்த போது அவங்களுக்கு ஒரே ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேரு? ஆரியர். சொல்லுங்க, ஆரியர். ஆரியர்னா யாரு? பிராமணர்கள் அல்ல. ஆரியர்னா உடனே பிராமணர்னு சொல்லிடு. ஆரியர்களுக்கு பிராமணர்னு பேரு கிடையாது. ஆரியர் என்பார் பாரசீகர், கிரேக்கர், சாகா. சாகா என்ற ஒரு கூட்டம் நாட்டுக்கு வந்திருக்குது. ஹூனர்னு சொல்லிருக்கிறாங்க. அப்புறம் ஷானர் என்று ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்க. இவங்க மொத்தத்துக்கும் தனித்தனியாக கூப்பிட முடியாம நம்ம ஆட்கள் அவங்களுக்கு ஆரியன்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன் ஆரியன் வந்தாங்கன்னா, பெரும்பாலான ஜனங்கள் ஈரானிலிருந்து வந்தவங்க. ஈரானிலிருந்து வந்ததுனால எல்லாரும் ஈரானியர் ஈரானியர் ஈரானியர்னு சொல்லி அந்த ஆரியர்னு வந்துடுச்சு. ஈரானியர் ஆரியர் ஆயிடுச்சு. நம்ம மெட்ராஸில் பீச் பக்கத்தில் அம்பட்டம் வாராவதின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? அம்பட்டம் பாலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அம்பட்டம் பாலமா? அது என்ன பாலம் தெரியுமா? ஹாமில்டன் பாலம். ஹாமில்டன் ஒரு கவர்னர் இருந்தார் இந்தியாவில், ஒரு வெள்ளைக்காரர். அவர் ஞாபகார்த்தமாக ஒரு பாலம் கட்டினாங்க. ஹாமில்டன் 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 அம்பட்டம் அம்பட்டன் ஆயிடுச்சு. அது மாதிரி இந்த ஆரியர் என்ற சொல் ஈரானியர் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பெரும்பாலான மக்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், ஈரானியர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க. நீங்கள் ஈரானியர் பார்க்கணுன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே இந்த மூலையில் ஒரு ஹோட்டல் இருக்குது. என்ன ஹோட்டல் அது? கோரோனட் ஹோட்டலுக்கு போங்க.
கோர்னட் ரோட்டில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஈரானியன்ஸ் நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து வெகு நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா பிராமணங்க மாதிரி இருக்கும் பார்க்குறது, மூக்கும் மொழியும் பார்த்தீங்கன்னா பிராமணன். ஒரு தடவை நான் பார்த்தோம், ஒரு 5-6 பேர் போனாடா பிராமணன் அது உள்ள நுழையிறான்னு போய் பார்த்தா கடைசியில் பார்த்தா பிராமணனே இல்லை, ஈரானியன். அப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து ஆரியர் என்று பிற்காலத்தில் பேர் வந்தது. இவர்கள் என்ன செய்தாங்கன்னாக்க, இவங்க இந்தியாவுக்குள்ள பெருமறையாக வந்தது கிமு 400 ஆண்டிலிருந்து கிபி 600 ஆண்டுக்குள்ளாக வந்தவர்கள். ஏகத்தேசம் ஒரு 10,000 ஆண்டுகளுக்குள்ளாக, ஒரு 1000 ஆண்டுகளுக்குள்ளாக வந்தவர்கள் தான். கிமு 4 கிபி 6 வரை இவையெல்லாம் நீங்கள் தெரிந்து வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி வந்தவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆரியன்னு பேர் வச்ச உடனே அவங்க ஆரியவர்த்தா என்று ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. இன்னைக்கு நிறைய கூட்டணி இருக்குது பாருங்க, அது மாதிரி அந்த காலத்தில் ஏற்பட்ட கூட்டணி ஆரியவர்த்தா. நாங்கெல்லாம் ஆரியர்கள் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ ஒரு இன்னொன்று சொல்றோம் உங்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு. வெள்ளைக்காரன்னா யாரு சொல்லுங்க? ஆங்கிலேயர் வெள்ளைக்காரங்களா? அமெரிக்காக்காரங்க வெள்ளையா இல்லையா? ஆஸ்திரேலியாக்காரங்க வெள்ளையா இல்லையா? ஜெர்மன்காரன் வெள்ளையா இல்லையா? வெள்ளைக்காரன்னா ஒன்றா ஆங்கிலேயன்னு தான் நினைக்கிறோமா? வெள்ளையா இருக்கிறவங்களாம் வெள்ளைக்காரன் இல்லையா? எல்லாம் வெளியிலேருந்து வந்தவன். ஆங்கிலேயனும் வெள்ளையாக தான் இருக்கிறான், அமெரிக்கனும் வெள்ளையாக தான் இருக்கிறான், ஐரோப்பியனும் வெள்ளைக்காரனாக இருக்கிறான், ஆஸ்திரேலியாக்காரனும் வெள்ளையாக தான் இருக்கிறான், நியூசிலாந்து போய் பாருங்க அவனும் வெள்ளையாக தான் இருக்கிறான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜிம்பாப்வே போய் பாருங்க அங்கேயும் நிறைய பேர் வெள்ளைக்காரன் இருக்கிறான். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா அங்கேயும் வெள்ளைக்காரன் தான் இருக்கிறான். நம்ம ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொன்ன உடனே எல்லாம் கருகருன்னு இருப்பாங்கன்னு, எல்லாம் வெள்ளைக்காரங்க வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறான். அப்போ வெள்ளையா இருக்கிறவங்களாம் வெள்ளைக்காரன். அது மாதிரி ஆரியன் என்று சொன்னால் வெளியிலிருந்து நம்ம நாட்டுகள் வந்தவெல்லாம் ஆரியன். இவங்கெல்லாம் சேர்ந்து கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக ஆரியவர்த்தா என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கி வடநாடு முழுவதையும் தங்கள் கீழ் கொண்டு வந்து விட்டார்கள். தமிழர்கள் திராவிடர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆகவே பெரும்பாலான திராவிடர்கள் 3 வழியாக தப்பித்தார்கள். 3 வழியாக அவர்களுடைய நிலைமை 3 வழியில் சிந்திக்கணும். சில திராவிடர்கள் இவர்களுக்கு அடிமைகளாகிவிட்டார்கள். சில திராவிடர்கள் இவர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள். சில திராவிடர்கள் அடிமையானவர்கள் தங்கள் தாய்மொழியாகிய தமிழை மறந்துவிட்டு அவர்கள் மொழியை, அந்த சமஸ்கிருத மொழியை தங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு பீகார்ல போய் பாருங்க, எல்லாம் நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க. கண்ணங்கரையர்னு கட்டையங்குட்டையுமா. பீகார் பார்த்தா நம்ம லாலு பிரசாதே பாருங்களேன் எப்படி இருக்கிறார். நம்ம ஊர் தெருவில் நடந்தாருன்னா நம்ம ஆளு ஒருத்தன் போறான்னு தான் நினைப்பாங்க. தெரியுமா, லாலு போறாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கருகருன்னு நம்ம ஆளுங்க தான். இவங்க தாய்மொழியாகிய தமிழை மறந்துட்டு அந்த காலத்திலிருந்து வடமொழிக்கு அடிமையான திராவிடர்கள். இன்னும் சிலர் தெற்கே வந்து விட்டார்கள். இங்கே வந்து சேர, சோழ, பாண்டியர் என்ற 3 பிரிவாக அவங்க ஆரியவர்த்தா கூட்டணி வச்சது மாதிரி இவங்க 3 பெரும் நாடுகளாக இருந்து ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையா எந்த பகைவனும் இங்கு வராதபடிக்கு அவர்கள் ராஜ்யத்தை நடத்தினார்கள். இவர்கள் பெரும்பாலான திராவிடர்கள் தென்னாட்டுக்கு வந்தவர்கள். இன்னும் சில பேரு தப்பித்துக் கொள்வதற்காக பெரிய பெரிய மலைகள் மீது ஏறி சென்று விட்டார்கள். யாரும் வந்து அடைய முடியாத காடு, மலை காடுகளுக்கு போயிட்டாங்க. இவங்க அங்கேயே இருந்ததுனால மொழியை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு மொழி இல்லை, ஒலி தான் இருந்தது. அவங்க நாகரிகம் இல்லை. கடைசியில் இப்படி ஒரு கூட்டம் மலை மேல இருக்குன்னு பிற்காலத்தில் கண்டுபிடிச்ச போது அவங்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? ஆதிவாசி. ஆதியிலிருந்து இவங்க தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க என்று ஆதிவாசின்னு பேர் வச்சாங்க. போன ஆட்சியில, பிஜேபி ஆட்சியில ஆதிவாசின்னு பேர் இருந்தா நாங்க தான் ஒரிஜினல் ஆளுன்னு சொல்லிடுவான்னு சொல்லி அந்த ஆதிவாசின்ற பேரை மாத்திட்டு வனவாசின்னு வச்சுட்டாங்க. பிஜேபி ஆட்சியில நிறைய வேலை செஞ்சிருக்காங்க, நமக்கு தெரியாது. வனவாசி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அப்ப வனவாசின்னா காட்டுல இருக்கிறவன், காட்டு மிராண்டின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா அவன் தான் ஆதிவாசி. இப்படி அநேக திராவிட மக்கள் இந்தியாவில் சிதறி போன ஒரு காலம். ஆகவே இந்த ஆரியர்கள் என்ன செய்தார்கள்? சதுர்வேதி, சதுர்வர்ணம், 4 விதமான மக்கள் பிரிவை உண்டாக்கினார்.
சதுர்வர்ணம், சதுர்னா 4, சதுரம்னு சொல்கிறோம் இல்லையா, 4 விதமான. ஒன்று பிராமணர், அதுக்கு அடுத்தது சத்திரியர், அதற்கு அடுத்தது வைசியர், 4வதாக சூத்ரர். இப்ப பிராமணன் யாருன்னு சொன்னா எல்லாருக்கும் பெரியவன். இந்த ஆரியர்களை ஏன் பிராமணர்கள் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்கன்னா, இவங்க நாட்டை வசப்படுத்தினவர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள், அந்நியர், இந்த நாட்டுக்குள்ள வந்த அந்நியர். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக ஆரியவர்த்தா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பின் பலனாகத்தான் சனாதன தர்மம் என்று ஒன்று ஆரம்பித்தார்கள். சனாதன தர்மம் சொன்னா எல்லாருக்கும் பொதுவான தர்மம் நினைச்சிடாதீங்க. இது ஆரியவர்த்தாவின் அமைப்பு, ஆரியர்கள் பின்பற்றின ஒரு மார்க்கம், ஆரியர்களுக்காக உண்டாக்கப்பட்ட மார்க்கம் ஆரியவர்த்தா, சனாதன தர்மம். இந்த சத்திரியர்கள் யாருன்னு சொன்னா போர் வீரர்கள், ராஜாக்கள் எல்லாம் சத்திரியர். இவங்களுடைய வேலை என்ன? தங்களுக்கு ஆபத்து வந்தா இவன் தனக்காக சண்டை போடணும், அதுக்காக வச்சிருந்தாங்க. தனக்காக சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும், அதனால கூப்பிட்டா ராஜால நீங்களாம் எனக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னா. இவன் சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் ஏன் முதல் ஆள், நீ பின்னால் ஒண்ட வந்த பிடாரி, நீ ஊர் பிடாரியை விரட்டுற மாதிரி, என்ன நீ உனக்கு கீழே என்ன வைக்கிறேன்னு கேட்க ஒருத்தனுக்கு தைரியம் இல்லை. அப்பவும் அடிமையா போயிட்டாங்க. ஆக பிராமணர்களை பாதுகாப்பதற்கு ராஜாக்களை, சத்திரியர்களை பயன்படுத்தி தங்களுக்கு கீழே அடுத்ததை வச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு வேணுமே, உடுத்த துணி வேணுமே, அந்த பயிர் விவசாயம் செய்கிறவங்க, துணி நெய்கிறவங்க, இவங்களெல்லாம் சேர்த்து வைசியர்னு பேர் வச்சாங்க. மர்ச்சன்ஸ், வைசியர். தங்களுக்கு குற்றேவல் வேலை செய்கிறவர்கள் சூத்ரர், இந்த மாதிரி வச்சாங்க. சில திராவிடர்கள் இவர்களை எதிர்த்தார்கள். இவங்களுக்கெல்லாம் பஞ்சமர்னு பேர் வச்சான், தீண்டத்தகாதவன், விரோதி, ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே போ, பஞ்சமர், தீண்டத்தகாதவர்கள். இப்படி இந்திய நாட்டு திராவிட மக்கள் அடிமைப்படுத்தப்படுவதற்கு ஒரு மூல காரணமாக சாதி அமைப்பு ஆரியர்களால் ஏற்படுத்தப்பட்டது. கடவுள் உண்டாக்கவில்லை. எந்த வேதமும் ஜாதியை சொல்லவில்லை. சமஸ்கிருத வேதமும் சொல்லல, பைபிளும் சொல்லல, குரானும் சொல்லல. முக்கியமா 3 பெரிய மதங்களை பார்க்கிறோம். புத்த மதத்திலையும் ஜாதி கிடையாது. ஆனா வேற நாடுகள்லையும் கிடையாது. வெளிநாட்டிலெல்லாம் போய் நீ என்ன ஜாதின்னு கேட்க முடியாது, ஆண் ஜாதின்னு தான் சொல்லுவான், இல்லைன்னா பெண் ஜாதிம்பா. நம்ம நாட்டில் தான் சாதி பயங்கரம். என்ன ஜாதிங்க? செட்டியாருங்க. என்ன செட்டியாருமா? செட்டியாருக்குள்ள ஒரு செட்டியார் இருக்கார். நாட்டுக்கோட்டை செட்டியாரா, கோம்டி செட்டியாரா, வெள்ளான் செட்டியாரா, கருப்பு செட்டியாரா, செட்டியாருக்குள்ள 4-5 பிரிவு இருக்கும். முதலியாருன்னா கைகோள முதலியாரா, செங்குந்த முதலியாரா, அதுக்குள்ள நிறைய பிரிவு இருக்கும். ஒவ்வொரு ஜாதிக்குள்ளேயும் நிறைய பிரிவு, ஜாதி, சப்ஜாதி, சப்ஜாதிக்கு பிரான்ச் ஜாதி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3000 ஜாதி நம்ம நாட்டில் இருக்குது. எல்கேஜிக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம் சேர்க்கறதுக்கு. அந்த எல்கேஜி பிள்ளையினுடைய நெத்தியில் அப்போவே சீட்டு ஓட்டிடுவாங்க, என்ன ஜாதி அப்படின்னு. நம்மளும் சொல்லுவோம் ஜாதி இந்த மாதிரி போடுங்க, பின்னால் உபயோகமாக இருக்கும். ஸ்காலர்ஷிப்பு அது மாதிரி சலுகைகள் கிடைக்கணும், வாரி வாரி கொடுக்குற மாதிரி நினைக்கிறீங்க நீங்கள்லாம். பிசி எஸ்சிக்கெல்லாம் அப்படி வாரி வாரியாக கொடுத்துட்றாங்க அரசாங்கத்தில். ஆனால் இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், என்னமோ நிறைய சலுகை கிடைக்கிற மாதிரி ஒரு மாய்மால தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். நம்ம அரசாங்க சட்டம் வேற சொல்லுது, இந்த எஸ்சி பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாக மாறினா, வேற முஸ்லீமாக மாறினா அவங்களுக்கு சலுகை இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரத்தை, ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்காயில் எந்த கன்செஷனும் கிடையாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, வரலாறு தெரியலன்னு சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது, மெய்மதத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னால தான் பலவிதமான சாதி பிரிவுகள் நமது நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. இவர்கள் ஏற்படுத்தின முதலாவது மார்க்கம் ஆரியவர்த்தா. ஆரியவர்த்தா தான் பிற்காலத்தில் சனாதன தர்மம் என்று பெயர் பெற்றது, ஆரியானிசம் என்று பேர் வந்தது. இந்த மதங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது திராவிட மக்களால் அல்ல, அவர்கள் நம்புகிற வேதங்களாலும் அல்ல. தாங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மேல இருக்கணுன்றதுக்காக, தங்கள் வசதிக்காக மதங்களையும் சாதிகளையும் ஏற்படுத்தினார்கள்.
பாருங்க, ரிக் அசுர் சாம வேதம்னு இன்னும் 4 வேதம், அதர்வ வேதம்னு ஒன்று 4வது ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் அதர்வ வேதம் வந்து ஆரம்பத்தில் ரிக் அசுர் சாமத்தோட இல்லை, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. ரிக் அசுர் சாமம், ரிக் ஒன்று தான் வேதம். ரிக்கிலிருந்து கொஞ்சம் பலிகளை பற்றி பிரிச்செடுத்து அசுர்னு பேர் வச்சாங்க. துதிப்பாடலை தனியாக பிரித்து சாம வேதம்னு பேர் வச்சாங்க. ஆக ரிக்வேதம் ஒன்று தான் சமஸ்கிருத வேதம். அதுலேருந்து அசுர் வேதமும் சாம வேதமும் பிரிந்தது. அதுக்கு அநேக நூற்றாண்டுகள் கழித்து மந்திரம், மாயம், மூலிகை, இந்த இரும்பை வெங்கலமாக்குறது, வெங்கலத்தை செம்பை வந்து தங்கமாக்குறது, அந்த மாதிரிலாம் சில வித்தைகள்லாம் செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப பேர் ஏமாந்து போய் கொடுத்து நஷ்டமானவங்களுக்கு உண்டு. அந்த மாதிரியெல்லாம் அந்த பேய், பூச்சாண்டி, காற்று கருப்பு, செய்வினை, இதெல்லாம் சூனியம், இதெல்லாம் அந்த வேதத்தில் இருக்குது. அதனால தான் அந்த அதர்வ வேணா பிளாக் அதர்வ வேதா, ஒயிட் அதர்வ வேதான்னு 2 பிரித்து வச்சுருக்கான். இந்த பிளாக் அதர்வ வேதத்தில் எல்லா மூலிகை மாந்திர மந்திரிகள்லாம் எழுதி வச்சிருக்கு. என்னென்ன செஞ்ச சூனியம், மந்திரவாதம்லாம் நிறைய இருக்குது. அதில் பிசாசின் ஆவிகளை கொண்டு, தள்ளப்பட்ட ஆவிகளை கொண்டு அவர்கள் அதை செய்கிறார்கள். ஆகவே அது வேதத்தோட சேர்க்க மாட்டேன் என்ற ஒரு போராட்ட காலம் இருந்தது. பிற்காலத்தில் 4 வேதம் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்ப ரிக்வேதம், அசுர்வேதத்தில் பலி செலுத்துதலை பற்றி அநேக குறிப்புகள் சொல்லி இருக்குது. சாமவேதத்தில் துதிப்பாடல்கள், நம்ம பைபிளில் சங்கீதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். சாமவேதம் முழுதும் சங்கீதம் மாதிரி துதிப்பாடல்கள் ஏராளம் உண்டு. அப்போ இந்த ரிக்வேதத்தில் சிவன் பேரும் கிடையாது, விஷ்ணு பேரும் கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மன் என்று சொன்னால் படைப்பிற்கு காரணராக இருக்கிறவன், கிரியேட்டர். பிரம்மா என்றால் 4 தலை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை. பிரம்மா என்றால் கிரியேட்டர், கர்த்தர். நம்ம பைபிள் மொழியில் சொன்னால் கர்த்தர். கர்த்தர் என்றால் சகலமும் உண்டாவதற்கு காரணராக இருக்கிறவர், காரண கர்த்தா. கர்த்தர் என்று சொன்னால் கிரியை செய்கிறவர். அவர் சொன்னதுனால எல்லாம் உண்டாச்சுன்னு வாசிக்கிறோம். ஆகவே இந்த ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்க முதல் வார்த்தையை அக்னின்னு சொன்னேன். அங்கேயும் கடவுள் தெரியல, ஆனால் ஒரு படைப்பின் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு நம்பினாங்களே தவிர விஷ்ணு, சிவன்கிற பேரே நீங்கள் பார்க்கவே முடியாது ரிக்வேதத்தில். வாயு, வருண, அக்னி, இந்திரன். இந்திரன் என்று சொன்னால் தலைவன் என்று பேர், தூதர்களுக்கு தலைவன். இந்திரன் ஒரு பொருளின் திறன். இப்போ பாருங்க, கஜங்களின் திறன் என்ன சொல்லுவீங்க? கஜேந்திரன். ஒரு 10 யானை நின்னதுன்னா அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கோழி 4 வளர்த்திங்கன்னா ஒரு சேவல் இருக்கும், தெரியுமா? அத்தனை கோழிக்கும் அவர் தான் ராஜா. அது கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இன்னொரு சேவல் வந்தால் ஓடி போய் துரத்தி விடும், தன்னுடைய பெட்டை கோழிகளை பாதுகாக்கும். அது குரூப்பு. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் குரூப்பாக ஒரு தலைவனை வச்சுருக்கும். இந்த சாயங்காலம் காக்கா பறக்கிறது பாருங்க, அதை கூட கொஞ்சம் பாருங்கள். ஒரு 10-15 காக்கா உட்காந்துருக்கும், முன்னால் ஒரு காக்கா உட்காந்துருக்கும், அது கேப்டன் காக்கா. சாயங்காலம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு தான் போகும் எல்லாம், அடுத்த நாள் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி. எந்த வீட்டில் போய் திருடலாம், எந்த வீட்டில் போய் கத்தலாம், இதெல்லாம் அதுங்க பேசி. குருவி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் குருவி இருக்கும். தேனி பார்த்தீங்கன்னா ஒரு ராணி ஈ இருக்கும். எறும்பு பார்த்தீங்கன்னா ராணி எறும்பு ஒன்று இருக்கும். கொசுல கூட ராணி கொசு ஒன்று இருக்குது. ஆக எல்லா பறவை மிருகங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறார். மொத்த மிருகங்களுக்கு சேர்த்து ஒருத்தர் ராஜா இருக்கிறார், சிங்க ராஜா. அவர் 10 சிங்கம் இருந்ததுன்னா அதுல ஒரு ராஜா சிங்கம், யானை. அப்போ ஒரு கூட்டத்தின் திறன், கஜங்களின் திறன் கஜேந்திரன். அப்ப நரர்களின் திறன் நரேந்திரன், சுரர்களின் திறன் சுரேந்திரன், ராஜாக்களின் திறன் இப்ப நல்லா சொல்லுவீங்க, நல்லா சொல்லிட்டு வர ராஜேந்திரன். அப்ப ராஜேந்திரன் என்று சொன்னால் ராஜாக்களுக்கு தலைவன். ஒரு பொருளின் திறன் இந்திரன், ஒரு பொருளின் திறன். இந்திரன் என்று சொன்னால் தனி கடவுள் அல்ல, தூதர்களுக்கு தலைவன் என்றுதான் பொருள். அப்படிதான் ரிக்வேதத்தில் போட்டிருக்கவன், கடவுளா சொல்லப்படவே இல்லை. அதே மாதிரி ரிக்வேதத்தில் சரஸ்வதி, இந்த விநாயகர், பிள்ளையார் இதெல்லாம் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட சிறு தெய்வங்கள். ஆக அந்த மாதிரி இது அந்த ரிக்வேதத்தை பார்த்தீங்கன்னாக்க கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதற்கான சில முக்கிய குறிப்புகள் இருக்கிறது. இதற்கு பிரஸ்தான திரயம் என்று பெயர். பிரஸ்தான திரயம், அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அடிப்படையான 3 நூல்கள். திரி என்றால் 3,
திரு என்றாலும் 3, திரயம், பிரஸ்தான திரயம். அடிப்படையான 3 நூல்கள் என்னென்ன? 1 உபனிஷத்துக்கள், 2 பிரம்மசூத்திரம், 3 பகவத்கீதை. இது 3ம் அடிப்படை நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்போ இந்த உபனிஷத்து, உபநிடதம் என்று சொல்லுகிறோம். சில பேர் ஷா சொல்ல மாட்டாங்க, தமிழில் சொல்றதாக நினச்சிக்கிட்டு டா சொல்லுவாங்க. ஒரு குரு கிட்ட மாணவன் படிச்சானாம். அவன் சொன்னானா, வேஷ்டி எங்க அப்படின்னு சொன்னான். ஏய், தமிழ் வாத்தியார், வேஷ்டின்னு சொல்லக்கூடாதரா, இஷ் என்பது சமஸ்கிருத எழுத்துடா, நான் வேட்டின்னு சொல்லுவேன். வேட்டி. சரி, அடுத்த நாள் கூப்பிட்டாரு, டீச்சர் கூப்பிட்டாரு. டேய், வேட்டி எங்கடான்னாரு. இவன் ஓடி போய் பார்த்துட்டு வந்தான். சார், ஆஷ்டு குஷ்டி வேஷ்டியை தின்னுட்டு போயிடுச்சு சார். ஆஷ்டு குஷ்டி வேஷ்டியை தின்னுட்டு போயிடுச்சு. அந்த இட்டுக்கெல்லாம் இஷ் போட்டுட்டான், ஆஷ்டு குஷ்டி. அப்போ இந்த உபநிடதம் என்று சொன்னால் அதனுடைய நல்ல பொருள் தெரிஞ்சுங்க. பக்கத்தில் அமர்ந்து படிப்பது, அதான் உபநிடதம். உபநிடதம் பக்கத்தில் அமர்ந்து, அதாவது ஆசிரியரின் பக்கத்தில் அமர்ந்து அவர் சொல்லத்தான் கேட்டு படித்துக் கொள்வது உபநிடதம். உபாகமம்னு ஒன்று இருக்கு பைபிள்ல, தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் 4 ஆகமம் முதல்ல இருக்குது. இதுக்கு 4க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? உப ஆகமம் பக்கத்தில் இருக்கு. சரி, உபவாசம் அப்படின்றோம். அது என்னது? இங்கிலீஷில் சொல்லாதீங்க. உபவாசம்னா என்ன? ஆண்டவரோடு வாசம் பண்ணுதல், அதான் உபவாசம். பட்னி இருக்கிறது இல்லை, பட்னி இருக்கிறது வித்தியாசம். ஆண்டவரோடு நீங்கள் வாசம் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே கூட உபவாசம் செய்யலாம். சில பேர் உபவாசம்னு வைத்தியம் வாயும் காய போட்டு அன்றைக்கி 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் ரொம்ப பக்தியாக இருந்துட்டு மறுபடியும் பழைய குருடி கதவை திருடின்னு போயிடுவாங்க. கடவுளோடு எப்போதும் வாசம் பண்ணுதல் உபவாசம். ஆக இதெல்லாம் நம்ம உபநிடதம் என்பது ஆண்டவனோடு இருந்து படிப்பது. பிரம்மசூத்திரம் என்று சொல்வது இறைவனின் கிரியைகளை விவரிப்பது. சில சொல்லுவாங்க, என்னடா பெரிய பிரம்மசூத்திரமா அப்படிம்பாங்க. பிரம்மசூத்திரம் சொன்னால் இறைவனின் கிரியை. பிரம்மம் என்றால் கடவுள், அவருடைய கிரியைகளை விவரிப்பது பிரம்மசூத்திரம். இதுக்கு வேதாந்த சூத்திரம்னு பேர். வேதங்களின் அந்தம், வேதத்தை முடித்து வைத்த சூத்திரம். சாரீரக சூத்திரம், இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. பிரம்மசூத்திரம், சாரீரக சூத்திரம் என்று சொன்னால் இறைவன் சரீரத்தில் வந்து, அதாவது பிரம்மன் சரீரத்தில் வந்து முடித்து வைத்து விட்டான், சாரீரக சூத்திரம். இன்னொரு பேரு வனசூத்திரம், அதாவது வனத்துக்கு காட்டுகளுக்குள்ள போய் ஞானிகள் அமர்ந்து தியானித்து எழுதப்பட்ட நூல்னு சொல்லுவான். நிர்ணாயக சூத்திரம், அதாவது இயற்கை இந்த மாதிரி காரியம், உலகினுடைய தகுதி நிலைகள், இப்படிப்பட்டதெல்லாம் வச்சு சொல்றது, அதனால அதுக்கு நிர்ணாயக சூத்திரம். இன்னொன்று மோட்ச நூல், மோட்ச சூத்திரம், மோட்சத்துக்கு போவது, இறைவனடி சேருவதற்கான வழியை காட்டுறதுனாலே அதுக்கு மோட்ச நூல். இப்படி பிரம்மசூத்திரத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மசூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மனுடைய படைப்பு நம்ம பைபிள் இருக்கிற மாதிரியே நிறைய வருது. பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிகின்ற அறிவு. பிரம்மத்தை எப்படி அறிந்து கொள்வது? பிலிப்பியர்ல பவுல் சொல்கிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக. டு நோ கிரைஸ்ட், டு நோ கிரைஸ்ட். இறைவனை நான் அறிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துகிறேன், குப்பையாக நினைக்கிறேன். இப்போ பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லுது, பிரம்மசூத்திரமும் சொல்லுது இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி அறிந்து கொள்வது? இந்த உலக தோற்றம், பிரம்மன் உண்டாக்குனார உலக தோற்றம், ஜன்மாதி. ஜன்மாதின்னு சொன்னாக்க பிறப்பிற்கு மூல காரணர். இறைவனுக்கு ஒரு ஜன்மாதின்னு பேர். சமஸ்கிருதம் பிராமணர்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அத்துப்படியா தெரியும். ஜன்மாதின்னு சொன்னாக்க இறைவன், கடவுளுக்கு ஒரு பேர் ஜன்மாதி. ஜெகத்வாசித்வாத் அப்படின்னு, ஜெகத் சித்வாசித், எல்லாம் அவனே படைத்தான், எல்லாம் அவனால் படைக்கப்பட்டது. நிர்மாதாரம், நமக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு, அவருக்கு இல்ல, நிர்மாதாரம். இப்படி பல பேர். இந்த மனிதனை உண்டாக்கின போது
விஞ்ஞான மனசி அப்படின்னு அவனுக்கு பேர். மனிதனுக்கு விஞ்ஞான மனசி, அதாவது அறிவையும் மனமாகிய ஆன்மாவையும் கொண்ட முதல் மனிதனுக்கு விஞ்ஞான மனசி சமஸ்கிருதத்தில் பேரு. நம்ம தமிழ்ல என்ன பேரு? மனிதன். பைபிள் என்ன பேரு? ஆதாம். அதான் முடிக்கிறீங்க. பைபிள் என்ன பேருனா முடிக்கிறீங்க. பைபிள் என்ன பேர் முதல் மனிதனுக்கு? ஆதாம். ஆதாமா. ஆதாமா என்ற 3 எழுத்தை தான் ஆதாம்னு சொல்கிறோம். ADM. ஒரு எபிரேயர், ஒரு யூதர் வந்து எங்கள் வீட்டுக்கு, நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கும்போது ஒரு யூதர் வந்துருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்பார். இயேசு கிறிஸ்து தாத்தாவாக இருந்தால் அவர் மாதிரி தான் இருந்திருப்பார். அப்போவே அவருக்கு 76 வயசு. எனக்கு 36 வயசு இருக்கும்போது அவருக்கு 76 வயசு. அவர் ஒரு ரொம்ப காலம் கழித்து யூதராக இருந்து கிறிஸ்தவராக மாறினவர். எங்கள் வீட்டை கொஞ்ச நாள் வந்து தங்கியிருந்தார். அவர் இந்த மனிதனுக்கு, முதல் மனிதனுக்கு ஏன் ஆதாம்னு பேர் வச்சார் ஆண்டவர்னு ஒரு நாள் கேட்டேன். எனக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையில் கேட்டேன். சொன்னார், அது ஆதாம் இல்லை, அதாம்மா. அதாம். ஆதாம் இல்லை, ஆதம். அப்போ ADM எபிரேய எழுத்தில் வவல்ஸ் இல்லை. அந்த வவல்ஸ் முன்னால் வந்ததுன்னா தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்குள்ளே 3 ராஜ்யங்களை கர்த்தர் வச்சிருக்காருனார். அதம்மானா மண்ணு, மண்ணிலிருந்து வந்தவன் மனிதன். மனிதன் மனசு உடையவன் மனிதன். அப்போ மனிதன் மனதையும் ஆன்மாவையும் பெற்றிருக்கிறான், ஒரு சரீரத்தோடு வந்தவன். அதமா என்று சொன்னால் ஆதாம் என்ற முதல் மனிதனுக்கு உலகத்தை ஆண்டு கொள்ளும் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவன் அதை பிசாசுக்கு கைவிட்டான். ஆகவே பிசாசின் உலகமா போச்சு. தேவன் அதற்குள்ளே ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு, தாவீதை கண்டுபிடிச்சு அவனை அரசனாக்கி, அவன் மூலமா இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணி, அதை நீங்க என் பெயரில் ஆட்சி செஞ்சு நானே தேவன் என்பதற்கு இங்க சாட்சியா இருங்க அப்படின்னு இஸ்ரவேலை உண்டாக்கி வச்சார். தாவீதுனால உண்டாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் ஆதா. அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விட்டுட்டாங்க. எங்களுக்கு ராஜா தான் வேணும், மற்றவங்க மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி இஸ்ரவேலை சோரம் போக்கி கடைசியில் ஒன்றும் இல்லாம போயிட்டாங்க. இனிமே வரக்கூடிய ராஜ்யம் மசியா ராஜ்யம். ஆதாமா. 3 ராஜ்யம் அந்த பேருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லி கொடுத்தார். அப்போ முதல் மனிதனுக்கு சமஸ்கிருதத்தில் விஞ்ஞான மனசி அப்படின்னு சொன்னா, மனிதன் அறிவையும் ஆன்மாவையும் ஒருங்கே பெற்றதுனாலே அவனுக்கு அந்த பெயர் கிடைச்சது. இப்போ இந்த மதங்கள்னு பார்க்கும்போது பலவிதமான மதங்கள் நம்முடைய நாட்டில் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இதெல்லாம் 5000 வருஷமாக இருக்குது, 6000 வருஷமாக இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நம்ம வேணால் ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை பார்த்து சொல்லுது, எங்கள் அப்பா யானையை ஒரே கையில் தூக்குவார் தெரியுமா அப்படின்ச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசையாக சொல்லுது, எங்கள் அப்பா யானையை ஒரே கையில் தூக்குவார், உங்கள் அப்பா வாழ முடியுமா அப்படின்னு. இந்த விளையாட்டுத்தனமாக சொல்கிறது 5000 வருஷமாக இந்து மதம் இருக்குது அப்படின்னு. இந்து தேசம் இருந்தது, இந்து மதம் இல்லை. இந்து மத தேசம் கிடையாது, இந்து தேசம். அப்போ இந்த இந்து என்ற பெயர் எப்படி மதத்துக்கு ஏற்பட்டது? அது வரலாற்றில் ஏற்பட்ட அநேக காரியங்கள். ஆகவே இந்த தேசத்துக்கு ஆதியில சிந்து நதி பாய்கின்ற காரணத்தினால சிந்து தேசம் இந்து தேசமா வந்தது. அங்கே வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள். அவர்கள் உள்ளே வந்த ஆரியர்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், நாளடைவில் கலந்து விட்டவர்கள். இந்தியாவினுடைய மேற்கு கரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானியம், யூதம், பாரசீகத்திலிருந்து வந்த மக்கள் எல்லாம் மேற்கு கரையோரத்தில் உள்ள திராவிட மக்களோடு கலந்து இன்றைக்கு ஒரு நூதன ஜாதியாக இருக்குது. பல மொழிகள் நம்ம இந்தியாவில் இருப்பதற்கு காரணமே பல நாட்டு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட கலப்பு மொழிகள். தமிழ் மட்டுமே இருந்த இந்த நாட்டில் ஏராளமான மொழிகள் ஏற்படுவதற்கு மூல காரணம் 14 பெரிய மொழிகள் இருக்குது. நம்ம நாட்டுக்கு 14 பெரிய மொழிகள், ஒரு 2000 டயலெக்ட்ஸ், 2000க்கு மேலே இருக்கு. நாகாலாந்துக்கு போனால் மட்டும் நாகாஸ்க்கு மட்டும் 17 மொழிகள் இருக்கு. அப்போ ஒரிசாவுக்கு போனால் அங்கே பலவிதமான மொழிகள் பேசுகிறாங்க. ஒன்றும் வேண்டாங்க, நம்ம தமிழில் எத்தனை விதமான தமிழ் பாருங்க. கன்னியாகுமரி தமிழ் அவங்க பேசுனா மலையாளம் மாதிரி இருக்கும். திருநெல்வேலி தமிழ் எங்கே வந்தீங்க அப்படிமா, திருநெல்வேலி தமிழ். அப்படி வந்தால் மதுரை தமிழ் இழுத்து பேசுவாங்க, மதுரை தமிழ். ராமநாதபுரம் தமிழ், அப்புறம் ஆற்காட்டு தமிழ்,
எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் வந்தீங்கன்னா மெட்ராஸ் தமிழ். மெட்ராஸ் தமிழ் பார்த்தீங்க, பயங்கரமான தமிழ் அதுதான் மெட்ராஸ் தமிழ். ஏன்னா நிறைய மொழிகள் கலந்து என்னென்னமோ போச்சு மெட்ராஸ் தமிழ். இப்படி தமிழ்லேயே பல டைலக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்தியாவில் 2000 டைலக்ட்ஸ் இருக்குது. ஹிந்தியே இன்னும் வளர்ச்சி பெறாத ஒரு மொழின்னு அநேக பாண்டித்யம் பெற்றவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில வார்த்தைகள் ஹிந்தியில் இல்லை. ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் தான் சொல்கிறான். பாருங்க, நம்ம கொலை செய்துட்டான் அப்படிங்கிறோம். ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? கூன்கியா அப்படியுமா. சரி, ரத்தம் ஒழுகுது அப்படிமோ. அவன் அதுக்கும் கூன் தான், ரத்தத்துக்கும் கூன் தான், கொலைக்கும் கூன் தான், அடிபட்டாலும் அதுக்கும் கூன் தான். எல்லாம் கூன் கூன் கூன்னுவான். ஒரே வார்த்தை தான், எல்லாத்துக்கும் நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மகிட்டெல்லாம் தமிழில் நிறைய இருக்குது. தொம்முன்னு விழுந்தானே எங்கே விழுந்திருப்பான் சொல்லுங்க? விழுந்துட்டான், தொம்முன்னு விழுந்தான் அப்படிங்கிறோம். எங்கே விழுந்திருப்பான்? தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான். தட்டார்னு விழுந்தான்னா தரையில் விழுந்திருப்பான். பட்டீர்னு விழுந்தான்னா கல் மேலே விழுந்திருப்பான். இந்த உழுவுறதில் கூட நம்ம தொம்மு பட்டீர் கிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தமிழுக்கே வாய்ச்ச ஒரு கலைங்க. மற்றதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. அன்பு, நட்பு, ஸ்னேகம், கணவன் மனைவி அன்பு, இதுக்கெல்லாம் அதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், லவ். அவ்வளோதான். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னான்னா என்னதான் நம்மளை உடனே தப்பாக நினைப்போம், லவ் பண்ணுறானா அப்படின்னு. ஒரு முதலாளி தன் கடையில் வேலை செய்கிற ஒரு பிள்ளையை பார்த்து, நல்ல வேலை செய்த அந்த பிள்ளை நல்லா வேலை செய்தேன்னு சொல்லி இவனை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு சொல்றதுக்கு, நான் ரொம்ப உன்னை பிரியமாக வச்சுருக்கேன்னு ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டார். அது அடுத்த நாள் வேலைக்கே போகல. என்னான்னு பார்த்தா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அவருன்னு. அது நம்ம நாட்டில் அப்படி தான், லவ்னு சொன்னாவே உடனே தவறாக தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு நட்பு, கணவன் மனைவிக்கான உண்டான அன்பு, காதல், இப்படி பல வார்த்தைகள் நம்ம வச்சுருக்கோம். சரி, இது மொழி பிரச்சனை. அப்போ இந்திய நாடு என்று சொல்வது வேதங்களுக்கு பேர் போன ஒரு இடம். ஆதி வேதம் என்று சொல்லக்கூடிய ரிக்வேதத்தில் படைப்பை பற்றி சொல்லக்கூடிய காரியம், இறைவனே எல்லாரையும் படைத்தார். இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், சகலமும் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எல்லாம் பிறப்புக்கு மூல காரணரே கடவுள் தான். அவர் தான் உயிர் கொடுக்கிறவர், உயிர் எடுக்கிறவர் அவர் தான், காப்பாற்றுகிறவர் அவர் தான். ஆகவே எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவுகள், மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற முன்னேற கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள்லாம் வருது. இந்த வேதங்களை விளங்கி கொள்வதற்காக அவர்கள் உபனிஷத்துக்கள் எழுதினார்கள். இறைவனுடைய சமூகத்தில் குருவனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து படித்து படித்து படித்து, அப்போது பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது. குரு சொல்வார், சீயம் காதில் கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். விலங்குலாம் திருப்பியும் கேட்பார், திருப்பியும் சொல்லிக் கொடுப்பார். இப்படி வாய்வழி செவி வழியாக கற்ற காலம் ஒன்று இருந்தது. ஆக அப்போ எழுத்தில் எதுவும் இல்லை. கிமுவில் எழுத்தில் எந்த வேதமும் எழுதப்படவில்லை. கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டது தான். அதற்கு பின்னால் வந்த காலத்தில் தோலில் எழுதினாங்க, பாப்பிரஸ் என்ற புல்லில் எழுதினாங்க, இப்படி பலவிதமான துணியில் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ பேப்பர் வந்துடுச்சு. இப்போ தான் நமக்கு நல்ல நல்ல பேப்பர்லாம் வந்திருக்குது. ஆகவே வேத நூல்கள் என்று சொல்லும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிக்வேதம், அதிலிருந்து பிறந்த சாமவேதம், அப்புறம் அசுர்வேதம், நான்காவது அதர்வ வேதம் என்று சொன்னேன். இதுக்கப்புறம் உபனிஷத்துக்கள். இந்த உபனிஷத்துக்களை விளங்க வைப்பதற்காக பெரிய பெரிய கதைகள் எழுதினாங்க, இதிகாச கதைகள். அந்த இதிகாசங்களில் வருவதுதான் மகாபாரதம், ராமாயணம். கீதை வராது, கீதை இதிகாசத்தில் வராது. பகவத்கீதை எதில் வருதுன்னு சொன்னால் பிரஸ்தான திரயம் என்று முதல்ல சொன்ன பாருங்க, அதில் 3வது நிலை அது. ஆக ராமாயணமும் மகாபாரதமும் எப்போ எழுதப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுதுமானால், எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுதுமானால் பைபிள் தான் அதுக்கும் காரணமாக இருக்கு. ஏன்னா பைபிள் இல்லாதபடி இன்றைக்கு எங்கேயும் மார்க்கங்கள் இல்லை, மதங்களும் இல்லை. உலக படைப்பில் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்க மனிதனை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார் என்பதை பிரம்மசூத்திரம் அழகாக சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக இந்திய நிலையில் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது. மனுஷனை எப்படி ஒரு உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆதியாமத்தில் படிப்போம். தேவன் மண்ணால் ஒரு மனுஷனை உண்டாக்கினார், அவனுடைய விலாயலமிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கினார், அவங்க 2 பேரையும் கணவன் மனைவியாக வச்சார், அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்கினார்,
ஆனால் அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க, அதனால் பாவம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பிரம்மசூத்திரத்திலையும் அதே மாதிரி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டதனாலே இறைவனை அறியும் அறிவு மனிதனுக்கு இல்லை. ஆன்மீகனாக இருக்க வேண்டியவன் வெறும் மனிதனாக போய்விட்டான். மண் அன் என்று சொன்னேன். நினைப்பவன். மண் என்றால் நினைப்பவன். எதை நினைப்பவன்? தன்னை படைத்தவரை நினைத்து, தன்னை நினைத்து, தன்னுடைய ஆன்மாவை பிரித்து எடுத்து இறைவனுடைய கரத்திலே கொடுப்பவன் தான் மனிதன். தன்னை நினைக்க வேண்டும், தன்னை படைத்த இறைவனை நினைக்க வேண்டும். அதை நினைத்து என்னை படைத்தாரே என்று தன் மனதை, தன்னுடைய ஆன்மாவை அவருக்கு திரும்ப அவர் கையில் கொடுப்பவன் தான் மனிதன். இந்த மனித நிலையில பார்த்தீங்கன்னா பலவிதமான நிலைகள் இருக்கு. 7 பிறப்பு பிறக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. முதலாவது மண் என்றதோடு கர்த்தருடைய ஆவி சேர்ந்ததுனால மனிதன் என்று சொல்லுகிறோம். இந்த மனிதன் என்பது முதல் நிலை. இந்த மனிதனுக்குள்ள திடீர்னு அந்த ஆன்ம உணர்வு வந்துடுது. ஆகவே அவன் ஆத்மன். இரண்டாவது நிலை ஆத்மன், மனிதனது ஆத்மன். மூன்றாவது அவன் ஒரு புதிய ஜீவனை பெறுகிறான். அதனால ஜீவாத்மா, மூன்றாவது நிலை ஜீவாத்மா. அப்புறம் ஜீவாத்மாவா வரும்போது இறைவனுடைய ஞானம் பெறுகிறான். நான்காவது நிலை ஞானாத்மா. இப்போ ஞானம் வந்த உடனே அவன் உலகத்தோட சேர மாட்டான், இறைவனோட சேர்றான். இறைவனோடு இருக்கிறதுனால யோகாத்மா. யோக் என்றால் இணைப்பது. யோகா என்று சொன்னால் இறைவனோடு இடைபடுவது. யூஜ் என்ற வார்த்தையிலிருந்து யோகா, யோக் என்ற வார்த்தை. பேர் மை யோக் அப்படின்னார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இறைவனோடு நாம் இணைக்கப்படுகிறோம். ஒரு இதுல ஒரு பக்கம் ஒரு மாடு, இன்னொரு பக்கம் ஒரு மாடு சேர்ந்தா நுகம் பூட்டுற மாதிரி இயேசுவோடு நம்ம இணைக்கப்படுறதுனால அதுக்கு யூஜ் என்று பேர், யோகா. அப்ப யோகாத்மா என்பது ஒரு நிலை. அந்த இறைவனோடு சேர்ந்த நிலையில அவன் எல்லாராலும் போற்றப்படுகிறபடியினால் மகாத்மா என்ற நிலைமைக்கு உயருகிறான். நம்ம நாட்டுக்கு காந்திக்கு பேர் என்னது? மகாத்மா காந்தி. ஒரு இந்தியா தேசம் முழுவதும் அவரை ஏற்றுக்கொண்டது. ஆகவே மகாத்மா. இந்த மகாத்மா நிலையிலிருந்து அவன் மரிக்கும் போது சரீரத்தை விட்டு அவன் ஆன்மா இறைவனோடு போகிறது, பரமனோடு போறதுனால் அவன் பரமாத்மா நிலை அடைகிறான். ஆகவே மனிதனுடைய 7 நிலை: மனிதன், ஆத்மன், ஜீவாத்மா, ஞானாத்மா, யோகாத்மா, மகாத்மா, பரமாத்மா. இதுதான் மனிதனுடைய 7 நிலையை தவிர 7 தரம் பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வள்ளுவர் 7 பிறப்பு ஏமா புடைத்துன்னு பாடிட்டாராம். வள்ளுவரே சொல்லிட்டார். அப்படின்னா வள்ளுவர் என்ன சொன்னாரு? ஒருத்தன் நல்லவனா வாழ்ந்தா அவனுடைய ஆசீர்வாதம் 7 சந்ததிக்கு போகும்னார். அவனிலிருந்து பிறக்கிற 7 சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம பைபிளில் சொல்லி இருக்குது இல்லையா? நீதிமொழிகள்ல 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். 7 பிறப்பும் ஏமாப்படுத்தினா 7 பிறவி எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. இந்த 7 பிறவி எடுக்கணுன்றதெல்லாம் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் கொண்டு வந்த காரியம் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராமணியம் என்னும் சனாதன தர்மம் வடக்கு இந்தியாவை, வட இந்தியா முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியத்தை உடைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம், அதான் ஜைன மார்க்கம், கடவுள் நம்பிக்கையற்ற மார்க்கம். காரணம் என்ன? திராவிட மக்கள் ஜைன மார்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் ஆரியர்கள் பலி செலுத்துகிறதை ஆதாரமாக கொண்டவர்கள். இது சொல்லும்போது நீங்க யோசிக்கணும். பிராமணர்கள் பலி செலுத்துவாங்களா? செலுத்தினாங்க. ரிக்வேதத்தில் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு பிராமணனும் பலி செலுத்துதலை தன் தலையாய கடமையாய் கொண்டிருந்தான் என்று திட்டவட்டமாக அறிய தருகிறது. இன்னும் சொன்னால பாருங்க, பிருகதாரணி உபனிஷத்து, நான் குறிப்பு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிருகதாரணி உபனிஷத்து 2ஆம் அதிகாரம் 2ஆம் பாடல்ல சொல்லியிருக்குது, பிராமணர்கள் வேதத்தை கற்பதாலும் பலி செலுத்துவதாலும் பரிசு பெறுவதினாலும் பிரம்மனை அறிய முடியும். பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, இதனால் வேள்வித்தி இயற்றுவது தேவையற்றது. அப்ப இறைவனை அறியக்கூடிய ஒரு அறிவு வேதத்தை கற்பதாலும் பலி செலுத்துவதனாலும் கிடைக்கிறதுனாலே பலி செலுத்துதல் தலையாய மார்க்கம். யஜ்ஞம் பிரதமானி தர்மானி அப்படின்னு சொல்றாங்க.
பலி செலுத்துவதே எல்லா தர்மத்திலும் சிறந்த தர்மம். அப்ப பலி செலுத்துதலை ஆதாரமாக கொண்ட பிராமணர்கள் இப்ப ஏன் பலி செலுத்துறது இல்லை? இப்ப அவங்க பலி செலுத்த மாட்டேன்றாங்களே, நாங்கெல்லாம் வெஜிடேரியன் சொல்றாங்களே, எப்படி வந்தது? அவங்க வெஜிடேரியனா எப்போ மாறினாங்க? அப்ப இது சரித்திரம், வரலாற்று மாறிக்கொண்டு வருகிறது. ஆதியில இவர்கள் பலி செலுத்தி மிருகங்களை கொன்று 3 முக்கியமான பலி செலுத்துதல் ரிக்வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. ஒன்று நரமேத்திய யஜ்ஞம். மேத்தியம் என்றால் சரீரம், நரன் என்றால் மனிதன். நரமேத்திய மனிதனின் சரீரத்தை யஜ்ஞம் பலி செலுத்து. இரண்டாவது கோமேத்திய யஜ்ஞம். கோ என்றால் பசு, பசுவின் சரீரத்தை பலி செலுத்துதல். மூன்றாவது அஸ்வமேத யஜ்ஞம். அஸ்வம் என்றால் குதிரை, குதிரையின் சரீரத்தை பலி செலுத்து. இந்த 3 பலிகளையும் ஆதியிலே பிராமணர்கள், ஆரியர்கள் செலுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு பிராமணனும் பலி செலுத்தி அதில் மிகுந்ததை தானும் புசித்து சோமபானம் என்னும் மதுவை குடித்தார்கள். பூர்வ காலத்தில் மாட்டுக்கறி தின்னு கள்ளு குடிச்சது யாரு? இவங்க தான். இது அவங்க வேதத்தில் எழுதியிருக்குது. இன்னைக்கு அவங்க அதை விட்டுட்டு நம்மளெல்லாம் திங்க வச்சுட்டு நான் ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல தின்னதே இன்னைக்கும் காஷ்மீர் பிராமணர்கள் மாட்டுக்கறி திங்கிறாங்க, பெங்கால் பிராமணர்கள் மீன் திங்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிராமணர்கள் வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு கறிக்கு சமமா. தமிழ்நாட்டு பிராமணர் வெங்காய சாம்பார்னா டேம் கட்டி அடிப்பான். அப்ப பிராமணர்களுக்குள்ளே இத்தனை வித்தியாசமான சாப்பாட்டு நிலைமைலாம் இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய காரணம் தான். அதனால் நம்ம பொது நோக்கோடு நம்ம பார்த்தோம்னா மக்கள் எப்படி காலத்தில் வேதத்தாலே பிரிக்கப்பட்டார்கள், இந்த வேதத்தை எப்படி அவர்கள் பிரித்தார்கள், ஏன் ஜைன மார்க்கம் வந்தது? மகாவீரர் என்ற திராவிடன் நல்ல நல்ல மிருகங்களை எல்லாம் பலி செலுத்துறாங்களே, நம்ம கடவுளும் வேண்டாம் பலியும் வேண்டாம்னு சொல்லி கடவுளற்ற மார்க்கமாகிய ஜெயின மதத்தை ஆரம்பித்தார். ஆகவே ஜைன மார்க்கத்தை, திராவிடருடைய மார்க்கத்தை அநேக மக்கள் பின்பற்றினார்கள். ஏன் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு நல்ல நல்ல மிருகங்கள்லாம் பலி செலுத்தணும்னு சொல்லி பெருவாரியா ஜைனர் பின்னால போக ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் தான் நேபாள் தேசத்தில் இருந்த புத்தர் சித்தார்த்தர், அவர் புத்தருங்கிறது ஒரு பேர் கிடையாது, அவர் பேர் சித்தார்த்தர், ராஜகுமாரனா இருந்தார். கல்யாணமாகி அந்த புறத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் அரண்மனை விட்டு வெளியே யாருக்கும் தெரியாமல் வந்துட்டார். வரும்போது ஒருத்தர், ஒரு வயசான கிழவர் குச்சி ஊனிக்கிட்டு மெதுவாக நடந்து போனார். அதை பார்த்தவொடனே அவருக்கு ஒரு சிந்தனை, நம்மளும் இப்படி தான் ஆகிடுவோமோ அப்படின்னு. அதைத்தானே வேணும். அப்புறம் இன்னும் பக்கம் பானார். அங்கே ஒரு சவம், செத்து போன பணத்தை தூக்கிட்டு வந்தாங்க. இன்னொருத்தன் நோயில் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தான், நோய் வாய்ப்பட்டு இருந்தான். இந்த 3ஐயும் பார்த்தார். மூப்பு பிணி சாக்காடு. மூப்பு என்றால் வயதான ஒரு மனிதன், பிணி என்றால் நோய்வாய்ப்பட்டவன், சாக்காடு என்றால் செத்து போனவன். இந்த 3ஐயும் பார்த்து அவருடைய சிந்தனை அதிகமாகி இப்படிப்பட்ட நிலை நம்ம வருவதற்குள்ள நம்ம ஒரு முது நிலை அறிய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்ட வெளியில அரண்மனை விட்டு ஓடியாந்துட்டார் பயந்து போய். அப்படி வந்த நிலையில் தான் அவர் ஜைன மார்க்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். இவர் சித்தார்த்தர் ஒரு அரசு குமாரனா இருந்தபடினாலே அநேக குறுநில மன்னர்களும் பெருநில மன்னர்களும் அவரை அழைச்சி தங்களுடைய கோர்ட்டில் வச்சு அவருடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டாங்க. கடைசியில் இந்தியா புத்தர், புத்தா என்று சொன்னால் டீச்சர்னு அர்த்தம், புத்தான்னா டீச்சர். அப்போ போதிக்கிற போத சத்துவர், போத சத்துவர், நல்லா போதிக்கக்கூடிய, சத்துவத்தை போதிக்கக்கூடியவர். ஆகவே அவரை எல்லாரும் பின்பற்றி அவரை புத்தா புத்தான்னு கூப்பிட்டு இந்தியா புத்த நாடாக மாறிவிட்டது. ஒரு 600 ஆண்டுகள் இந்தியா இந்து நாடு இல்லை, புத்த நாடு. அப்ப இந்துன்ற பேரே கிடையாது, புத்த நாடாக இருந்தது. இந்த புத்தருடைய ஆட்சி, புத்த அரசர்களுடைய ஆட்சியில் பார், மகத ராஜ்யம், குப்த ராஜ்யம், ஹர்ஷனவத்ர ராஜ்யம், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு படித்தில் படிச்சிருப்பீங்க. இந்தியா புத்த நாடா இருந்தது. இந்த புத்த நாடு இருக்கிற வரைக்கும் ஆரியர்கள் தங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு இதை உடைக்கணும் அப்படின்னு தந்திரமா வேலை செய்து நடுவில் நுழைஞ்சு புத்தரையே கடவுளாக்குனாங்க. ஆனா புத்தர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் கடவுளை பத்தி ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை. பிந்துசார மன்னன் போய் நீங்க கடவுளான்னு கேட்டபோது இல்லை, நான் சாதாரண மனுஷன்ட்டார். நான் தெய்வத்தை தேடணும், ஒரு எனக்கு பின்னால மெட்டியார் என்று, அதான் மேசியாவை தான் அவர் சொல்றார்.
அவர் வந்து உலகத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் கடவுள் இல்லாதவரை ஏன் கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த புத்த மார்க்கத்தை ரெண்டா உடைச்ச பெருமை குமாரில பட்டர் என்ற ஒரு பிராமணனை சார்ந்தது. புத்த மதத்தை ரெண்டாக்கிட்டாங்க. ஊரு ரெண்டு பட்டா பூசாரிக்கு, கூத்தாடிக்கு இல்லை, பூசாரிக்கு கொண்டாட்டம். ரெண்டு பேரை பிரித்து விட்டான். ஹீனயானா மகாயானா அப்படின்னு பிரித்து விட்டான். மகாயானாவில் புத்தரை கடவுளா வணங்கலாம். இன்னைக்கு இலங்கை இந்த பக்கம்லாம் இருக்கிறதெல்லாம் மகாயானா சேர்ந்தது. ஹீனயானா அந்த சைனா ஜப்பான் பக்கம் ஹீனயானா போகலாம். அவங்கெல்லாம் அந்த பலவிதமான தீவிரவாதிகள் மாதிரி அடிதடியில் இறங்குறவங்க. ஆகவே மகாயானா வந்து கொஞ்சம் நேர்மையானது. ஆனால் அவங்க புத்தரை கடவுள் ஆக்கிட்டாங்க, அதை மச்சாங்க. சமண மார்க்கம் அதாவது ஜெயின மார்க்கத்தையும் ரெண்டா உடைச்சாங்க. ஜெயின மார்க்கத்தார் ட்ரெஸ் இல்லாமல், ஆதாம் முதல்ல உண்டாக்கப்பட்ட மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. சில சொன்னாங்க நாகரிக காலத்தில் பிள்ளை கூட ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லி அவங்கள ரெண்டா உடைச்சாங்க. எப்படி? ட்ரெஸ் போட்டவெல்லாம் நிகம்பரர், ட்ரெஸ் போடவாதெல்லாம் திகம்பரர் அப்படின்னா. திகம்பரர் நிகம்பரர்னு சொல்லி அதை ரெண்டா உடைச்சி விட்டாங்க. இப்படி உடைச்சி விட்டு நடுவில் நுழைஞ்சி கடைசியில் இந்தியாவில் 600 வருஷம் இருந்த புத்த மார்க்கம் இல்லாமல் போய்விட்டது. நீ கேட்கலாம்ல, இன்னைக்கு பாபரி மசூதியில் வந்து ராமர் கோயில் இருந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிட்டாங்கன்னு சொல்லி அதை இடித்த போது சில பத்திரிகைகளுக்கு நான் எழுதி விட்டேன். இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புத்தர்கள்லாம் வந்து இந்தியாவில் எங்களுக்கு புத்த மடாலயங்கள் நிறைய இருந்தது அந்த காலத்தில், அதெல்லாம் நீங்கள் இந்து கோயிலாக வச்சுருக்கீங்க, அதை திருப்பி கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா, கொடுப்பாங்களா இங்கே உள்ளவங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி விட்டேன். மெயில் பேப்பரில் மட்டும் வந்தது, வேறு எதுலேயுமே வரல. அப்படி அமுக்கிட்டாங்க. அப்போ இன்றைக்கு தந்திரத்தினாலே மதங்களை உடைப்பதும் மக்களை இனம்பிரிப்பதும் கைவந்த கலையாக அவர்கள் செயல்பட்டதனால பயங்கரமான ஒரு சூழ்நிலை. வட இந்தியா முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தால் சேர சோழ பாண்டியர்கள் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க. இவங்களை ஜெயிக்க முடியாது, சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். வட இந்தியா முழுவதும் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க, அடித்து கொண்டு வெட்டி சாய்ச்சாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் இவங்க 3 ராஜாக்கள் ஒற்றுமையாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, இதை எப்படா கெடுக்கிறதுன்னு சண்டைக்கு வராமல் மிஷினரியாக வந்தாங்க. நாங்கள்லாம் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக யாகம் நடத்துகிறோன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோன்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில் ராஜாக்களெல்லாம் அங்கே வச்சுட்டு இவன் போய் அரண்மனையில் உட்காந்துக்கிட்டான். அப்படி சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிறோமே, அவங்க வம்சம் எங்கே? இப்போ நான் தான் சேர வம்சத்தில் இருந்தவன் யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இல்லை, சேர சோழ வம்சமே இல்லாமல் போச்சு. பேர் மாத்திரம் சொல்லிக்கிறோம், சேர நாடு பாண்டிய நாடு சோழ நாடெல்லாம் இருந்தது. சோழ நாடு சோறு உடைத்து இன்னைக்கு படி அரிசி 15 ரூபாய்க்கு விற்கிது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. அப்போ அந்த அப்படி ஒன்றுமில்லாமல் தந்திரமான முறையிலே மோற்றி விட்டார்கள். முதல் நூற்றாண்டு காலத்தில் இந்த இந்தியாவுக்குள்ள வந்தது இயேசு கிறிஸ்துவின் சீஷராகிய தோமா என்பவர். இந்த மதங்கள்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ கிபி முதல் நூற்றாண்டு கிமுவில் மதம் இல்லை. கிமுவில் இயற்கை வணக்கம் இருந்தது. வடக்கில் வந்து சனாதன தர்மமாகிய பிராமணிய மார்க்கம் இருந்தது, இந்து மதம் இல்லை. கிபியில் பார்த்தீங்கன்னாக்க கிபி முதல் நூற்றாண்டிலும் கிமு கடைசி நாட்களிலும் வாழ்ந்தவர் வள்ளுவர். திருவள்ளுவர்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் பேரை யாருக்கும் தெரியாதுங்க. அவர் பேர் யாருக்குமே தெரியாமல் போச்சு. வள்ளுவன் சொன்னால் கீழ்ச்சாதியான்னு பேர், பறையன்னு பேர், அதுதான் வள்ளுவன். அவன் பேரை சொல்லி அவனை மானபகப்படுத்தி ஓட்டிடலாமான்னு பார்த்தாங்க, ஓட்டிட்டாங்க. ஒரு 1000 ஆண்டுகள் திருக்குறளுக்கு என்னாச்சுன்னே தெரியாது, அப்படி ஆகி போச்சு. அவருக்கு இயற்பெயரை மறந்து ஜாதி பெயர் வச்சு கூப்பிட்டாங்க. வள்ளுவன் வள்ளுவன் சொல்லி கடைசியில் நிற்க அவர் மரியாதையாக திருவள்ளுவன் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கலைஞர் கொஞ்ச நாளத்துக்கு முன்னால் அவரை வள்ளுவன் சொன்னாவே நல்லதில்லை, ஐயான்னு கூப்பிடணுன்னார். மரியாதையாக கூப்பிட்டா ஐயர்னு கூப்பிட்டா பிராமணன் தன்னை சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு ஐயன் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னார். அப்போ இன்றைக்கு சரித்திர பிரகாரமாக பார்த்தீங்கன்னாக்க 2வது நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார்கள், அவங்களும் திராவிடர், வள்ளுவரும் திராவிடர். 2ஆம் 3ஆம் நூலில் இருந்தவங்க ஆழ்வார்கள், அவங்களும் இவர்களெல்லாம் உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வத்தை குறித்து பாடியிருக்கிறாங்க. நீங்கள் திருப்பாவை திருவம்பாவை இந்த மாதிரி பாடலாம் பார்த்தீங்கன்னா எழுந்தருள்வாயே எழுந்தருள்வாயேன்னு முடியும். எல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி பாடினவர்கள். அநேக மக்கள் போய் இந்த சுடுகாட்டில் இருந்து பாடுவாங்க.
ஏன்னா மரித்த ஒரு தேவன் எழும்பிட்டார்னு சொல்லி சுடுகாட்டில் போய் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இவங்க ஆழ்வார் என்ன பேர் ஒட்டு பேர் வச்சாங்க, பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இப்படிலாம் பேர் வச்சாங்க. என்ன சுடுகாட்டில் இருக்கிறாங்களே அதனால இப்படி பேர் வச்சாங்க. பேயாழ்வார், பூதத்தாழ்வார் பேர் வச்சு அவங்கெல்லாம் பேய் பிடிச்சவங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி 4-5 நூற்றாண்டில் பக்தி எழுச்சி ஏற்பட்டது. அப்பதான் முதலாவது கடவுள் நம்பிக்கையுடைய மக்கள் நமது தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய நாட்டில் பக்தி எழுச்சி ஏற்பட்டது. 6ஆம் நூற்றாண்டில் சைவம் என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டது. சைவம் ஒரு அமைப்பு. எதன் அடிப்படையிலே சைவம் அமைந்திருக்கிறது? இப்போ சைவம் என்பது கிபி 6ஆம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட அமைப்பு, கிமுவில் இல்லை. அப்ப கிபியில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் எந்த அடிப்படையை வைத்து அமைத்திருக்கிறார்கள்? நீங்க நல்லா படிச்ச தமிழ் புலவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, பாண்டித்யம் பெற்றவர்கள்ட்ட. சைவத்தில் கடவுளுக்கு உருவம் இல்லை. அதனால தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. சுயம்பு, தானாக இருக்கிறவர். ஒரு கல்லை நட்டி அந்த கல்லுக்கு வடிவம் கூட கிடையாது, சும்மா ஒரு கல்லை நட்டினாங்கன்னா அது சுயம்பு. அது ஷேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கல்லை நட்டினா சுயம்பு. அந்த கல் எதை குறிக்கிறது? இறைவன் இருக்கும் இடம். இது யார் உண்டாக்குனது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ற மனிதன் பிரயாணமாக போகும்போது ராத்திரி நேரத்தில் தூக்கம் வந்துருச்சு, காட்டுக்குள்ளே படுத்தாரு. தூக்கம் வரல அவருக்கு, ஏன்னா தலையணை கொண்டு போகலை. நமக்கெல்லாம் தலையணை இல்லைன்னா தூக்கம் வராது இல்லையா? தலையணை கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் கையவாது வச்சுட்டு அது மேலே எப்படி. அதனால தான் இந்த இடத்துல நல்ல மசில் வச்சிருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மெத்துன்னு வச்சிருக்கிறார், அதுலையாவது வச்சு படுத்துக்குவோம். இவர் என்ன பண்ணார், ஒரு கல் கிடந்தது, அதை இழுத்து அது மேலே தலையை வச்சுக்கிட்டு படுத்தார். ராத்திரி சொப்பனம் பார்த்தார், தேவன் வானத்தில் நிற்கிறதையும் தேவதூதர்கள் கீழே இருந்து மேலே போகிறதையும் மேலேருந்து கீழே வரதையும் பார்த்து காலில் எந்திரிச்சு, அப்பா இது ஆண்டவன் இருக்கிற இடம்னு சொல்லி அதுக்கு அடையாளமாக தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து நட்டி அதை அடையாளம் தெரியணுன்றதுக்காக எண்ணெயை ஊற்றி இது கோயில் சொல்லிட்டு போயிட்டார். இது தேவனுடைய கோயில். இதாங்க சுயம்புலிங்கம் உண்டானது கதை. சுயம்புலிங்கன்னு ஒரு கல்லை நட்டிட்டு சுயம்புலிங்கம் அப்படின்னா அது யார் நட்ட கல்? குறிக்கல். தெய்வன் இருக்கும் இடத்தை குறிப்பதற்காக நட்டு வைத்த கல் குறிக்கல். ஆக சுயம்பு என்று சொல்லக்கூடிய அந்த இதுதான் அன்பு. அந்த இறைவன் அன்பு உள்ளவன். அவர் ரத்தம் சிந்தி சிவந்ததனால சிவந்தோன். இந்த சிவந்தோன் சுருங்கி சிவம், அந்த சிவமும் சுருங்கி சிவ என்றாச்சு. ஏன் சிவந்தார்? ஜனங்களுக்காக தன்னையே பலியாக்கினார், அதனால் ரத்தம் சிந்தினார். அதனால அவருக்கு சிவந்தோன் என்று பெயர். நீ கூட திடீர்னு கீழே விழுந்துட்டாலும் அடிபட்டா சிவசிவான்னு சொல்லி சரியா போயிடணும். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவன் சுருக்கி சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் தரையில் வைத்து தண்டவாளம் மாதிரி ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. எதிலிருந்து எது வந்தது? வரலாற்று நூலை பார்த்தீர்களானா கிறிஸ்தவ முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் வந்துருச்சு. முதல் நூற்றாண்டில் வந்த கிறிஸ்தவம் தோமாவால் கொண்டு வரப்பட்டது. கிபி 53ஆம் ஆண்டிலே தோமா இந்தியாவுக்கு வந்தார். வந்து கிராங்கனூர், இன்னைக்கு கேரளான்னு சொல்லக்கூடிய இந்த சேர நாட்டில் கிராங்கனூர் என்ற இடத்துல நிறைய நம்பூதிரிகள் எல்லாம் கிறிஸ்தவராக்கிட்டு கடற்கரை ஓரமாகவே வந்தார். ஏன்னா அவர் மீன் பிடிக்கிறவர், கடற்கரை ஓரமாக இருந்த மீன் பிடிக்கிறவங்கட்டெலாம் அவர் வந்து எல்லா இயேசுவை பற்றி நிறைய சொல்லிட்டு போனார். அதனால தான் கடற்கரை ஓரத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நல்ல கிறிஸ்தவங்களாம் கூட கத்தோலிக் கிறிஸ்தவங்களாவது இருக்கிறாங்க. ஒரு சிலுவையாவது போட்டிருப்பாங்க, மேரின்னு ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க, லூர்து அந்தோணி மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. காரணம் கடற்கரை முழுதும் சுற்றிட்டு கடைசியில் மயில்புரிக்கு வந்தார். மயில்புரி தான் இன்றைக்கி என்ன ஊர் ஆகிப்போச்சு, மயிலாப்பூர்னு சொல்கிறோம். அங்கே வந்து கபால ஸ்தலத்திலே கடவுள் தன்னை பலியாக்கினார்னு கபால ஈஸ்வரன் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஒரு கோயிலை கட்டினாங்க. கடைசியில் அது மேலே இன்றைக்கி நிறைய ஒட்டெல்லாம் வச்சு அந்த தாமஸ் கட்டின கோயிலுக்கு போச்சு. இப்போ கபாலீஸ்வரர் கோயில்னு பேர் அதுக்கு. நம்மெல்லாம் அது இந்து சாமி நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாக அது தாமஸ் காலத்தில் கட்டப்பட்டது, மாற்றிக்கிட்ட கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது இப்போ அந்த தடயத்தை பார்க்கணுமானா எல்லாத்தையும் உடைக்கணும். உடைக்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போ தாமஸ் வழியாக வந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆழ்வார்கள் பாடினார்கள். திராவிட மக்கள் பாடினார். ஆழ்வார்கள் பிராமணர்கள் அல்ல, திருவள்ளுவர் பிராமணர் அல்ல,
பக்தி எழுச்சி ஏற்பட்ட போது ஜாதி கிடையாது, எல்லாரும் வேலையில வித்தியாசமான வேலை, ஆனால் அங்க ஜாதி கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்து அமைத்த ஒரு அமைப்பு சமயம். சமயம் சமயம் இல்ல, சமயம்னா நேரம். சமயம் சமயம் பக்குவப்படுத்துதல், ஆன்மாவை இறைவனிடத்தில் கொண்டு போவதற்கு பக்குவப்படுத்துவது சமயம். பச்சை காய்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவதற்கு ஒரு இடத்துல வச்சு பக்குவப்படுத்துகிறோம். அந்த இடத்துக்கு என்ன பேரு? சமையல் அறை. ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டான், என்ன சொல்லுவோம்? சமைந்து விட்டாள்னு சொல்றோம். பக்குவப்பட்டு விட்டாள், கல்யாணத்துக்கு பக்குவப்பட்டா ஊருக்கெல்லாம் சொல்லுவோம். போய் எங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த விழாவெல்லாம் நடத்துறது. அப்ப இப்படி தமிழ்நாட்டில் பக்குவப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட சைவம் இந்து மதம் அல்ல. இன்னைக்கு அதை இந்து மதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வரலாற்றை கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா சமயம் என்பது பக்குவப்படுத்துதல் தவிர ஒரு மதமாக கருதப்படவில்லை. அந்த சைவம் என்று சொன்னால் அன்பு. ஏன் அன்பு? இறைவன் எனக்காக பலியானார், ரத்தம் சிந்தினார். செம்மலர் நோந்தாள் சேர ஒட்டார் அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்து அவர் வேடமும் தானும் ஆலயம் என தொழுது அங்கே அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் எழுதின 12வது சூத்திரம், அதான் கடைசி சூத்திரம், தெளிவா சொல்லுது. இறைவனுடைய பாதங்கள் சிவப்பாய் காணப்பட்டதாம். செம்மலர் நோந்தாள், சிவந்த தாமரை பூ போல அவருடைய பாதங்கள் இரண்டும் நொந்து போய் சிவப்பா, ரத்த சிவப்பா இருந்ததாம். செம்மலர் நோந்தாள். ஏன் அப்படி ஆச்சு? சேர ஒட்டார் அம்மலம் கழி, என்னையும் இறைவனையும் சேர விடாதபடி தடுத்து நின்ற பாவத்தை அவர் வலிய போய் தழுவி கொண்டாராம். அதனால ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. அவ அன்பரோடு மறி, அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவனோடு மறி நீ இணைந்தால் நேயம் மலிந்து உனக்குள்ளும் அந்த அன்பு பொங்கி அவர் உனக்குள் வசிக்க நீ அவருக்குள் வசிக்க நீயே அவருடைய ஆலயமாக இருப்பாய் என்று அந்த செய்யுள் சொல்லுது. இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சைவ சித்தாந்தத்தில் மெய்கண்டார் எழுதிய கடைசி சூத்திரம். அப்ப இதெல்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். இந்த முதல் சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவன் அவள் அது என்னும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அண்டம் ஆதி என்பனார் புலவர். அவன் அவள் அது மனிதன் மனுஷி அவர்கள் வாழுகிற அது என்ற உலகம் மூவினைமையின் 3 வெவ்வேறு வினைகளினாலே தோற்றிய திதியே உண்டாக்கப்பட்ட நிலையிலேயே மலத்து உளதாம் பாவத்தில் விழுந்து விட்டதாம். அந்தம் பரிசுத்த வாழ்வின் முடிவு, ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று புலவர்கள் வழி வழியாய் சொல்லுகிறார்கள். அப்ப எந்த புலவர் சொல்லி இந்த புலவர் எழுதினார்? மெய்கண்டார் வாழ்ந்தது கிபி 12ஆம் நூற்றாண்டிலே, தாமஸ் வந்தது கிபி 1 நூற்றாண்டிலே. இந்த தாமஸ் இயேசு கிறிஸ்து உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி பலியானார் என்ற செய்தியை சொல்லி அதனால ஏற்பட்ட பக்தி எழுச்சியுடைய முதிர்ச்சி சைவமானால் அந்த சைவ சமயம் என்பது கிறிஸ்தவ நிலையிலிருந்து வந்ததை தவிர இந்து மதத்திலிருந்து வந்தது அல்ல. இதை நீங்கள் சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும்.